Hallelujah. Hallelujah. Hope you're all doing well this morning. இந்த காலை நேரம் அனைவரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். Welcome every one of you to this Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Shall we all worship the Lord for a few minutes before we go to the word of God? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பு யாவரும் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போமா? Our Lord God is worthy of all our praises. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். What a good God he has been. அவர் நமக்கு எவ்வளவு நல்ல தேவனாய் இருந்திருக்கிறார். When we turn back and look at our own lives, all we can see is his goodness. நாம் திரும்பி நம்முடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய தயவின் நன்மையை மட்டும் தான் பார்க்க முடியும். How marvelous is his love. அவருடைய அன்பு எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கிறது. His unchanging love. அவருடைய மாறாத அன்பு. It is his grace, his mercy that we are where we are right now. இப்போதைக்கு நாம் இப்படி இருக்கிறோம் என்றால் அதற்கு அவருடைய கிருபையும் இரக்கமுமே காரணம். Truly we are not consumed because of his grace and his mercy. உண்மையாகவே அவருடைய இரக்கத்தின் கிருபையின் தயவுதான் நாம் நிர்மூலமாக இருப்பதற்கு காரணம். Even though he was the son of God, அவர் தேவ திருக்குமாரனாய் இருந்தும் கூட he left his heavenly glory, தம்முடைய பரலோக மகிமையை துறந்து came to this world இந்த உலகத்திற்குள் வந்தார். just for us, நமக்காகவே to take our punishment upon himself, நம்முடைய தண்டனைகளை தம் மீது எடுத்துக்கொள்ளும்படி வந்தார். took all our sins past, present and future, நம்முடைய கடந்த நிகழ் எதிர்கால பாவங்கள் அனைத்தையும் தம் மீது ஏற்றுக்கொண்டார். bore it upon himself. தம் மீது அதை ஊற்றி சுமந்தார். He paid the price for our freedom. நம்முடைய விடுதலைக்கான கிரயத்தை அவர் செலுத்தி He தீர்த்தார். shed every drop of his blood for us. நமக்காக தம் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். While his body was being broken for us, நமக்காக அவருடைய திரு சரீரம் நொறுக்கப்படுகையில், dear brother, dear sister, அன்பு சகோதரனே சகோதரியே, he thought about you. உங்களை குறித்து அவர் நினைத்தார். He remembered your name. உங்கள் பெயரை அவர் நினைவு கூர்ந்தார். He knows you by name. உங்களை பெயர் சொல்லி அவர் You அறிந்திருக்கிறார். might feel forgotten this morning, இந்த காலை நேரம் நீங்கள் மறக்கப்பட்டதாக உணரலாம். but there is a God who loves you. ஆனால் உங்களை நேசிக்கும் ஒரு தேவன் His இருக்கிறார். heart is filled with love for you. உங்கள் மீது அவருடைய இருதயம் அன்பினால் He நிறைந்திருக்கிறது. proved his love for you on the cross. உங்கள் மீது இருக்கும் தம்முடைய அன்பை அவர் சிலுவையில் நிரூபித்தார். All that he did, it was for you. அவர் செய்த எல்லாமே உங்களுக்காகத்தான். Shall we worship him this morning? இந்த காலை நேரம் அவரை ஆராதிப்போமா? No matter what you are going through this morning, இந்த காலை நேரம் நீங்கள் போகிற பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் even சரி, as we exalt him, நாம் அவரை உயர்த்தும் போதே, as we worship நாம் him, அவரை ஆராதிக்கும் போதே, the heavens are going to be opened over us. நமக்கு மேல் வானங்கள் திறக்கப்படுகின்றன. Angels of the Lord are going to ascend and descend. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் இருப்பார்கள். Ministering angels are going to minister to you. பணிவிடை ஆவிகள் நமக்கு ஊழியம் செய்வார்கள். Bondages will be broken. அடிமைத்தன நுகத்தடிகள் உடையும். Every chain will be broken. எல்லா சங்கிலிகளும் தெரியும். Work of the devil will be destroyed. பிசாசின் கிரியைகள் அழியும். Whatever sickness you are in, என்னென்ன வியாதிக்குள் சிக்கி the இருந்தாலும் Lord is our healer. கர்த்தர் நம்மை குணமாக்கும் As பரிகாரி. he walks among you this morning, இந்த காலை நேரம் உங்கள் மத்தியில் அவர் உலாவும் oh, போது, this nail pierced hands, he's going to touch you. ஆணிகளால் துளைக்கப்பட்ட திருக்கரங்களால் உங்களை He தொடுவார். will deliver you. அவரே உங்களை He விடுவிப்பார். will heal you. அவர் உங்களை He குணமாக்குவார். will restore அவர் you. உங்களை மீண்டும் But மறுபொழிவுக்குள்ளாக்குவார். shall we fill with a heart of gratitude? நன்றி நிறைந்த இருதயத்தால் நம்மை நிரப்புவோமா? Shall we exalt the King of Kings and the Lord of Lords ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை உயர்த்தி போற்றுவோமே. before his throne at any given time? கிடைக்கும் எந்த நேரத்தினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக There are thousands, millions and millions of angels and saints of God praising him and worshiping him. கோடான கோடி தூதர்கள் எண்ணிறைந்த தேவ பரிசுத்தவான்கள் அவரை துதித்து போற்றிக் கொண்டே Shall we இருக்கிறார்கள். join with that great heavenly host and worship the King of Kings this morning? மகா திரளான அந்த பெரிய பரம சேனையோடு சேர்ந்து இந்த காலை நேரம் ராஜாதி ராஜாவை நாமும் போற்றி What a தொழுவோம். great privilege it is to honor it is to worship him this morning. இந்த காலை நேரம் அவரை ஆராதிக்கும் கணத்தை கிடைக்க பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய If you ஸ்லாக்கியம். can, please stand with me கூடுமானால் தயவாய் என்னோடு எழுந்து for a few நில்லுங்கள். minutes and we'll worship him and honor him. சில நிமிடங்களிலே கர்த்தரை ஆராதித்து கனப்படுத்துவோம். Hallelujah. ஹalleluya. All hands declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever he will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship him alone. I will proclaim the glory of the risen Lord.
God. Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and I worship you, Lord. உயிர்த்தெழுந்த கர்த்தரே, ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and I worship you, Lord. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. And I worship you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Lord, we are here to worship you this morning. கர்த்தாவே, இந்த காலை நேரம் உம்மை ஆராதிக்கவே கூடி வந்திருக்கிறோம். Thank you, Lord, for you are our King. நீர் எங்கள் ராஜாவாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for having a King who loves us. எங்களை நேசிக்கும் ராஜாவை பெற்றிருக்கிறோமே நன்றி. We come before you just as we are, நாங்கள் உள்ளபடி அப்படியே உமக்கு முன்பாக வருகிறோம். because you are still the Lamb of God. நீர் இன்னும் தேவாட்டுக்குட்டியானவராகவே You are இருக்கிறீர். worthy of all our praises this morning. இந்த காலை நேரம் எங்கள் எல்லா துதிகளுக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறீர். We want to worship you, Lord. கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறோம். We love you, Lord. உம்மை நேசிக்கிறோம் Our ஆண்டவரே. hearts are filled with gratitude towards you. உம் மீது எங்கள் இருதயம் நன்றினால் நிரம்பி இருக்கிறதப்பா. Worthy is the Lamb seated on the throne. Crown him now with many crowns. You reign victorious, high and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb, worthy is the Lamb, high and lifted up, Jesus, Son of God, the darling of heaven,
Worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorify. Jesus who died, now glorify. King of all kings. இயேசு நாமம் மேலானதே, உயர்த்திடுவோம். வாருங்கள், உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை. மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை. மரித்தாரவர் மகிமை நீரை. மரித்தாரவர் மகிமை நீரை. மரித்தாரவர் மகிமை நீரை. ராஜா இன்றே. Jesus who died, now glorify. Jesus who died, now glorify. My Jesus who died, now glorify. King of all kings. ஒரு முறை கூட மரித்தாரவர் மகிமை நீரை. மரித்தாரவர் மகிமை நீரை. ராஜா இன்றே. பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே
நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. Hallelujah. Hallelujah. He is worthy of all our praises. எல்லா துதிகளுக்கும் அவர் பாத்திரராய் He இருக்கிறார். will never leave you nor forsake you. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். Oh, for a moment on the cross it looked like the enemy had won a victory. சிலுவையின் மேல் ஒரே ஒரு கணப்பொழுது எதிராளி ஜெயித்து விட்டது போல் காணப்பட்டது. Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, as long as we live in this world, இவ்வுலகில் நாம் உயிரோடு வாழும் வரைக்கும் sometimes it might appear on the outside as the enemy has an upper hand. சில நேரங்களிலே வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நம் மீது சத்துருவின் கை ஓங்குவது போல் தெரியும். But remember, your life is never in the hands of the devil. ஆனால் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை பிசாசின் கைகள் இல்லை என்பதை நினைவில் You கொள்ளுங்கள். are never at the mercy of your enemies. நீங்கள் ஒருபோதும் உங்கள் சத்துருக்களின் தயவுதாட்சியத்தில் இல்லவே இல்லை. You will never be a victim in this life. இவ்வுலக வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த சூழ்ச்சிக்கும் இரையாவதில்லை. Your life is in the hands of the Almighty உங்கள் God. வாழ்க்கை ஜீவ தேவனுடைய திருக்கரத்தில் இருக்கிறது. Your future is safe in the hands of the one who was crucified on the cross for you. உங்களுக்காகவே சிலுவையில் அறையப்பட்ட நேசருடைய திருக்கரங்களுக்குள் உங்கள் எதிர்காலம் சுகபத்திரமாய் His இருக்கிறது. love is unchanging. அவருடைய அன்பு மாறாதது. Oh, he stands with you this morning. இந்த காலை நேரம் உங்களோடு கூடவே அவர் நிற்கிறார். Oh, he wants to speak to you. உங்களோடு கூட அவர் பேச He விரும்புகிறார். has opened your ears. உங்கள் செவிகளை அவர் திறந்திருக்கிறார். Won't you sit and listen to his voice? நீங்கள் அமர்ந்தோடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்க மாட்டீர்களா? He wants to be your best friend. அவர் உங்கள் உயிர் தோழனாய் இருக்க விரும்புகிறார். He wants to walk with you every step of the way in this life. ஈக வாழ்வில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கரங்கோர்த்து நடக்கவே விரும்புகிறார். He is your loving shepherd. இவர் உங்கள் அன்பின் மேய்ப்பர். Oh, he has created you with the ability to hear your voice. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் திறனோடு தான் உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். Sheep hear the voice of the shepherd. ஆடுகள் மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கின்றன. And they know his voice. அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன. They follow him. அவரை பின்செல்லுகின்றன. You and I have the ability to follow our shepherd. நம்முடைய மேய்ப்பரை பின்பற்றுவதற்கான திறன் உங்களுக்கும் எனக்கும் ஆற்றலாய் Shall we all இருக்கிறது. open our mouth and say, Lord, speak to me. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தாவே என்னோடு பேசும் என்று Speak to கேட்போம். us this morning. இந்த காலை எங்களோடு பேசும் ஆண்டவரே. Speak to us every day of our life. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுவீராக. Like little Samuel heard your voice. குட்டி சாமுவேலுடைய சத்தத்தை கேட்டது போலவே We want to hear your voice all through our life. நாங்களும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவே Speak to விரும்புகிறோம். us day and night. இரவும் பகலும் எங்களோடு பேசுங்கப்பா. Speak to us always, Lord. எப்போதும் எங்களோடு பேசிக்கிட்டே இருங்கப்பா. We are longing to hear your voice. உம் குரல் கேட்க நாங்கள் ஏங்கிக் We are கொண்டிருக்கிறோம். longing for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஏக்கம் கொண்டிருக்கிறோம். Draw us closer to you this morning. இந்த காலை நேரம் உம் பக்கம் எங்களை கிட்ட இழுத்துக்கொள்ளும். Let your light of your face penetrate into every part of our being. உம்முடைய நேச திருமுகத்தின் பேரொளி வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையின் முழுமைக்குள்ளும் ஊடுருவி Every துளைப்பதாக. darkness leave us. எல்லா அந்தகார இருளும் எங்களை விட்டு விலகுவதாக. Every darkness leave your people's home, their job, their business, their study, their relationships. எல்லா அந்தகார இருளின் ஆதிக்கம் உடைய ஜனங்களுடைய வீடுகள், வாழ்க்கை, உறவு, குடும்பம், தொழில் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடுவதாக. Let the glory of the Lord come upon them. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் இறங்குவதாக. Glory of the Lord fill their lives. கர்த்தருடைய மகிமை அவர்கள் வாழ்வை நிரப்புவதாக. Let the blessings of heaven fall like rain upon them. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பெருமழையாய் இவர்கள் மீது பொழிவதாக. Even as they are participating in this service. இந்த ஆராதனையுடைய பிள்ளைகள் பங்கேற்கும் போதும் Let the angels of the Lord minister to them. தேவ தூதர்களுக்கு ஊழியம் செய்வார்களாக. Let them heal them. இவர்களை குணமாக்குவார்களாக. Chains be broken. சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக. Addictions be broken. அடிமைத்தன நுகத்தடிகள் முறிவதாக. Everything they have lost be restored this morning in the mighty name of Jesus. இவர்கள் இழக்க கொடுத்த பறிகொடுத்த எல்லாம் இயேசுவின் வல்ல நாமத்தில் மீட்டு For கொடுக்கப்படுவதாக. every shame they have been through. இவர்கள் கடந்து வந்த எல்லா அவமானத்தின் பாதைக்கும் Wash them and heal them. இவர்களை கழுவி குணமாக்கும். Lord, you be the lifter up of their head. நீரே இவர்கள் தலைகளை உயர்த்துகிறவராய் இருப்பீராக. Bless them with double honor in life. இரண்டத்தனையான கணத்தை கொடுத்து வாழ்வை ஆசீர்வதியும். Cover them with your precious blood. விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் வலி மூடிக்கொள்ளுங்க. Comfort them. இவர்களை ஆற்றி தேற்றுங்க. Strengthen them. இவர்களை பலப்படுத்துங்க We give ஆண்டவரே. you all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள்.
Hallelujah. ஹalleluya. The Lord has been so good to us. கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவராய் Oh, இருந்திருக்கிறார். it's so strengthening and empowering and refreshing every time we are in His presence. தேவ சமூகத்துக்குள் வரும்போதெல்லாம் நம்மை அதிகமாக பலப்படுத்தி தைரியப்படுத்தி புதுப்பித்து புத்துணர்வுடைய Now செய்திருக்கிறார். we're going to pray God's blessing upon people who are giving their tithes and their offerings. இப்போதும் தங்கள் காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்படி ஜெபிக்க போகிறோம். Shall we pray? ஜெபிப்போமா? Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for this opportunity to give to you, Lord. உமக்கு கொடுக்கும்படி கிடைத்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். All that we have is given from you. எங்களிடம் இருப்பதெல்லாம் உம்மிடம் இருந்து பெறப்பட்டதுதான் அப்பா. Lord, even as your people honor you by their giving, இப்போதும் தங்களுடைய கொடுத்தலில் உம்முடைய ஜனங்கள் உம்மை கனம் பண்ணும்போது let your hand of blessing come upon them. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இவர்கள் மேல் வருவதாக. Lord, as they take care of your house, your kingdom, உம்முடைய வீட்டை உம்முடைய ராஜ்யத்தின் நலனை இவர்கள் பராமரிக்கும் போது you take care of things in their house. இவர்கள் வீட்டு காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. Let them not lack in anything, ஒன்றிலும் இவர்கள் குறைபட வேண்டாம். but pour your abundance and plenty into their lives. ஆனால் உம்முடைய சம்பூர்ண பரிபூர்ண நிறைவர்கள் வாழ்க்கைக்குள் பொழிந்தருளும். Everything they put their hands into, let it prosper. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வளம் கொழித்து வாய்க்கட்டும். You multiply what needs to be multiplied. பெருக்கப்பட வேண்டியதை கர்த்தர் பல மடங்கு பெருக செய்யும். So after all their needs are met, இவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட பின்னரும் they will still have leftovers. மீந்திருக்கதை காண்பார்களாக. Bless them and make them a great blessing. ஆசீர்வதித்து பேர் We ஆசீர்வாதங்களாக. give you all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதி உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். We'll have a few announcements and after that we'll go to the Word of God. ஒரு சில அறிவிப்புகளை கேட்போம், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து வருவோம். Hallelujah. ஹalleluya. Shall we look to the Lord before we go to the Word of God? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you, Lord, for the wonderful time of worship we had. உம்மை ஆராதிக்கும்படி தந்த அற்புதமான நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for coming and receiving our worship. நீர் வந்து எம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டீரே நன்றி Thank you சொல்லுகிறோம். for your touch in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உம்முடைய தொடுதலுக்கு நன்றி அப்பா. Even now speak to us. இப்போதும் அடியார்களோடு பேசும். Lord, the purpose for which your word is sent. எந்த நோக்கத்துக்காக உம்முடைய வார்த்தை அனுப்பப்படுகிறதோ, Let your word, by the power of your word, let it be accomplished fully in every one of our lives. அப்படியே உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் அது அனைவருடைய வாழ்விலும் முழுவீச்சில் நிறைவேறுவதாக. Let lives be transformed permanently. நிரந்தரமாய் மக்களுடைய வாழ்க்கை மறுரூபமாவதாக. Open our eyes. எங்கள் கண்களை திறந்தருளும். Open our ears. எங்கள் செவிகளை Be a திறந்தருளும். little bit more. இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பேசும். Draw us a little more closer to you. இன்னும் அதிகமாய் எங்களை உம் பக்கம் இழுத்துக்கொள்ளும். Open the heavens a little bit more over us. எங்கள் மீது வானங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் திறந்தருளும். Let the angels of the Lord ascend and descend, start ministering to us even as we hear your word. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் எங்களுக்கு ஊழியம் செய்வார்களாக. Give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். This morning we'll be continuing on the topic, hearing the voice of God. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்டல் என்ற தலைப்பில் தொடரப் போகிறோம். The importance of hearing the voice of God. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டியதன் முக்கியத்துவம். I believe it is God's way of drawing us a little bit more closer to His presence. இன்னும் கொஞ்சம் அதிகமாய் தேவ பிரசன்னத்துக்குள் நம்மை கிட்ட இழுத்துக் கொள்ளுகிற தேவனுடைய விதம் இதுதான் என்று நான் நம்புகிறேன். When we look at the relationship between the shepherd and the sheep, மேய்ப்பருக்கும் ஆடுகளுக்கும் இடையே இருக்கிற உறவை கவனிப்போமானால், as long as the sheep are able to hear the voice of the shepherd, அந்த ஆடுகளால் மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நிலை இருக்கிற வரைக்கும் they know they are safe. தாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். But when they lose the voice of their shepherd, ஆனால் தாங்கள் மேய்ப்பருடைய சத்தத்தை அவைகள் இழந்து விடுமானால் they know they have lost their way. அவர்கள் வழியை தொலைத்து விட்டோம் என்பதை அறிந்து கொள்ளும். Deuteronomy chapter 28 is one of the very important chapters in the lives of a children of God. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் உபாகமம் 28 மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும். Because of God's great love towards His children, தம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கும் தேவனுடைய மகத்தான அன்பின் நிமித்தம் it is there God reveals the supernatural blessings or advantages that He has made available to us as children. தம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு தேவன் தாராளமாய் கிடைப்பதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாத வழிமுறையின் சாதகங்களை
காரியங்களை தேவன் இங்கே வகுத்திருக்கிறார். Instead of living with our own strength, நம்முடைய சுயபலத்தை கொண்டு வாழ்வதற்கு பதிலாக, working with our own wisdom, நம்முடைய சொந்த ஞானத்தின்படி வேலை செய்வதற்கு பதிலாக, going through life just with our knowledge, நம்முடைய சொந்த அறிவை கொண்டே வாழ்க்கையின் ஊடாக போவதற்கு மாறாக, accomplishing things just with our ability, நம்முடைய திறமைகளை கொண்டே காரியங்களை சாதிப்பதற்கு பதிலாக, God is extending some of His supernatural benefits and abilities to us as children. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய விசேஷித்த கிருபைகள், ஆற்றல்கள், திறமைகளை தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் தாராளமாய் கூட்டி வழங்குகிறார். So instead of us chasing after His blessings all through the day, ஆகவே நாள் முழுவதும் நாம் அப்படி ஆசீர்வாதத்தை துரத்திக் கொண்டே ஓடுவதற்கு பதிலாக, we can see His blessing chasing after us. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம் பின்னாலே துரத்திக் கொண்டு வருகிற பாக்கியத்தை காணலாம். That is God's intention towards His children. தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை குறித்த தேவனுடைய உள்நோக்கம் அதுவே ஆகும். When you look at a normal man's life in this world, உலகத்தில் இருக்கும் சராசரி மனித வாழ்வை பார்ப்பீர்களா, morning till night, what are they doing? காலை முதல் மாலை வரை என்ன செய்கிறார்கள்? They are chasing after blessing one way or the other. ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வாதங்களை துரத்திக் கொண்டே அடைய ஓடுகிறார்கள். But our Lord Jesus Christ said in Matthew chapter 6 verse 33, ஆனால் மத்தேயு 6:33 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், Seek me, என்னை தேடுங்கள், and all these things will be added to you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. Deuteronomy chapter 28. உபாகமம் 28ஆம் I அதிகாரம். really hope you read it alone and also as a family in your family prayers. உண்மையாகவே நீங்கள் தனித்தனியே குடும்பமாக குடும்ப ஜெபத்தின் இந்த அதிகாரத்தை படித்திருப்பீர்கள் என்று I நம்புகிறேன். encourage every one of you to even memorize not all the scriptures, maybe at least the words of blessing for you to know and call upon in time of need. தேவை நேரத்தில் நீங்கள் நிச்சயித்து தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு வசதியாய் இருக்கும்படி முழு அதிகாரத்தையும் இல்லை என்றாலும் ஆசீர்வாதங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் வரையாகிலும் மனப்பாடம் செய்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Deuteronomy 28 verse 2 உபாகமம் 28:2 வசனம் says, and all these blessings, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், notice that all these blessings shall come on thee. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து, Next it says, and overtake thee, உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறது, if thou shalt hearken unto the voice of the Lord thy God. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அது நடக்கும் என்கிறார். You won't see anywhere in the Bible that you are supposed to chase after the blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை அடைய துரத்திக் கொண்டே ஓட வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயுமே பார்க்க You முடியாது. don't have to cry, beg for the blessing. ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழுது கெஞ்சி நீங்கள் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. Blessing belongs to you. ஆசீர்வாதங்கள் உங்களுடைய The Lord says, சொத்து. all these blessings, everything you can imagine, everything you will ever need, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கற்பனை செய்யக்கூடிய தேவைப்படக்கூடிய சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் shall come upon thee, உங்கள் மீது வந்து, and it shall overtake thee. அது உங்கள் மீது பழித்து உங்களை மேற்கொள்ளும். Even if you run away from it, it will catch up and overtake you. நீங்கள் அதை விட்டு விலகி ஓடினாலும் அது ஓடி வந்து உங்களை பிடித்துக் கொண்டு உங்களை நிறைத்து விடும். That is the life of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை அதுதாங்க. Instead of you chasing after the blessing like others, மற்றவர்களைப் போல நீங்கள் ஆசீர்வாதங்கள் பின்னால் ஓடுவதற்கு பதிலாக, the Lord, God's word says His blessings will chase after you. அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பின்னால் உங்களை துரத்திக் கொண்டு வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. How many of you want your life to be like that? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? That is where the Lord is taking you today. அங்கேதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். That's where He's taking your family. அங்கேதான் உங்கள் குடும்பத்தை அவர் கொண்டு போகிறார். Hallelujah. Hallelujah. Let us see some of these benefits and blessing God has made available to us as His children already. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஏற்கனவே தேவன் என்னென்ன ஆசீர்வாத பாக்கியங்களை பயன்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது பார்ப்போம். Deuteronomy 28:3 உபாகமம் 28:3 says, blessed shall thou be in the city, and blessed thou shalt be in the field. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Verse 5, 5ஆம் வசனம், blessed shall be thy basket, blessed shall be thy storehouse. உன் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Every cupboard in your home will be blessed. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அலமாரியின் அறைகளும் Your ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். handbag will be blessed. உங்களுடைய கைப்பை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Right now your handbag might be more valuable than what's inside. இப்பொழுது உங்கள் கைப்பைக்குள் இருக்கிறதை விட கைப்பை அதிக மதிப்புள்ளதா இருக்கலாம். God's going to change that. தேவன் அதை மாற்றப் போகிறார். What's inside is going to be more valuable than what's outside. வெளியில் இருக்கிறதை விட உள்ளுக்குள் இருப்பது பெருமதிப்பு மிக்கதாக மாற்றப் போகிறார்.
சொல்லுகிறார். Verse 6. 6ஆம் வசனம். Blessed shalt thou be when thou comest in, blessed thou be when you go out. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். What does it mean? இதனுடைய அர்த்தம் என்ன? You sit, you'll be blessed. நீங்கள் உட்கார்ந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். When you stand up, you'll be blessed. நீங்கள் உட்காரும்போது எழும்பும்போது When ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். you lift your hand, there is a blessing. நீங்கள் கை உயர்த்தினால் அங்கே ஒரு ஆசீர்வாதம் When வரும். you put your hand down, there is a blessing. நீங்கள் உங்கள் கையை கீழே போடும்போது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். Every word you speak will be a blessing to people around you. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். You just being in that room will be a blessing to others in that room. நீங்கள் அந்த அறையில் இருந்தாலே அந்த அறையில் இருக்க மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதம் Your தான். company, your factory, your ministry will be blessed because you are there now. இப்பொழுது நீங்கள் உங்கள் நிறுவனத்திலே தொழிற்சாலையிலே ஊழியத்திலே இருக்கிறபடியால் அது ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. ஹalleluya. Verse 8. 8ஆம் வசனம். The Lord shall command the blessing upon thee in thy storehouse. What does that mean? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்றால் என்ன? It could mean your bank accounts, it could be on your investments. அது உங்கள் வங்கி கணக்கை குறிக்கலாம், உங்கள் முதலீடு மூலதனங்களை குறிக்கலாம். And it says the Lord will in all that thou settest thy hand unto. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாரா? If you put your hands in it, if you enter into a project, that project has to be blessed. எந்த ஒரு காரியத்தை செய்யும்படி உங்கள் கைகளை நீங்கள் வைத்தாலும் உங்கள் நிமித்தம் அது முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். And it says he shall bless you in the land where God has kept you. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். Talks about your dwelling place. அது உங்களுடைய குடியிருப்பை குறித்து Your சொல்கிறது. house. உங்கள் வீடை சொல்கிறது. Your land, your dwelling place. உங்கள் நிலம், உங்கள் வாசஸ்தலம். Or wherever God keeps you. தேவன் உங்களை எங்கே வைத்தாலும் சரி. You don't have to move to receive blessing. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளங்கிறது நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. God can bless you and exalt you right there in that place. அங்கே இருக்கிற இடத்தில் வைத்தே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். Hallelujah. ஹalleluya. Verse 9. 9ஆம் வசனம். The Lord shall establish thee. கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். The Lord shall establish thee. கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார். See, when you read this chapter very carefully, இந்த அதிகாரத்தை கருத்தாய் நீங்கள் படிக்கும்போதுதான் you know God is giving us a choice. தேவன் உங்களுக்கு ஒரு விருப்ப தேர்வை கொடுக்கிறதை பார்க்கலாம். Every one of us, even his children, have a choice. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விருப்ப தேர்வு இருக்கிறது. Either you can work hard with your human abilities. ஒன்று உங்கள் மனித திறமைகளை கொண்டு நீங்கள் கடினமாய் உழைக்கலாம். You can try to please men and women around you. உங்களை சுற்றி இருக்கிற ஆண் பெண் மனிதரை பிரியப்படுத்த முயலலாம். You can do everything to please your boss, your managers. உங்கள் மேலதிகாரி மேலாளர்களை பிரியப்படுத்த நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். Fight all the competition with your own strength. உங்கள் சுயபலத்தை கொண்டு எல்லா விதத்திலும் எதிர்த்து போட்டியிடலாம். And maybe get promoted in the next 15 years or 20 years by your own strength. உங்கள் சுயபலத்தை கொண்டு போராடி முயன்று அடுத்த 15-20 ஆண்டுகளில் எப்படியாவது ஒரு உயர்வும் கிடைக்கலாம். Or you can go the supernatural way. இல்லாவிட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசேஷித்த வழியிலும் பயணிக்கலாம். Where in spite of all the opposition, அங்கே எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலேயும், in spite of everything that might disqualify you, உங்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அனைத்தின் மத்தியிலும், where you allow the Lord to set up a table in the presence of your enemies. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த அனுமதிக்கிற And நிலையில், God himself gives you promotion after promotion. கர்த்தர் தாமே உங்களுக்கு உயர்வின் மேல் உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கிற நிலையில், Even positions you may not qualify for. நீங்கள் தகுதி நிலை அடையாத பதவிகளும் கூட, Promotions that might be too high for your educational standard. உங்கள் கல்வி தரத்துக்கு மிகவும் மிஞ்சின உயர்ந்த பதவிகளையும் கொடுப்பார். Where he anoints your head with oil. அங்கே உங்கள் தலைவர் எண்ணெயால் அபிஷேகிப்பார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? He'll give you understanding you don't have. உங்களிடம் இல்லாத ஒரு புரிந்து கொள்ளுதல் புத்தியை உங்களுக்கு அவர் தருவார். He will teach you things you don't know how to do that job. அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர் கற்றுக் He is கொடுப்பார். the source of all wisdom, knowledge and understanding. எல்லா ஞானம் அறிவு புத்தியினுடைய மூலாதாரம் வளமான ஊற்று அவரே. If he doesn't give that knowledge, wisdom and understanding to you, his daughter, his son, அவருடைய மகனாக மகளாக இருக்கிற உங்களுக்கு அந்த அறிவு களஞ்சியத்தின் ஞானத்தின் புத்தியை அவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், who is he going to give it to? வேற யாருக்கு அவர் கொடுக்க போகிறார்? So stop begging. ஆகவே கெஞ்சுவதை நிறுத்துங்கள். Start living a life boldly like a son, like his daughter. அவருடைய மகனைப் போல மகளைப் போல தைரியமாய் துணிந்து வாழத் தொடங்குங்கள். You don't have to beg for his blessings. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டியதில்லையே. They already belong to you. அவைகள் தான் ஏற்கனவே உங்களுடைய சொத்தாய் இருக்கிறதே. God is going to give you what is already yours. ஏற்கனவே உங்களுக்குரிய பாக்கியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Hosea 4:6 ஓசியா 4:6 says, my people are destroyed because of lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Sad thing is, so many even children of God live a life of lack and because they don't know what already belongs to them. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் கூட அநேகர் தங்களுக்கு உரியதாய் இருக்கிற சொத்தினதென்று அறியாதிருக்கிறபடியினால் இப்படி வறுமையில் வாடுவது வேதனைக்குரிய துக்கமாகும். God is saying, my people are living a miserable life. என் ஜனங்கள் பரிதபிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். They are dying a miserable death.
அவர்கள் ஒரு பரிதாபமான மரணத்தை அடைகிறார்கள். Because they don't know who they are in me. அவர்கள் எனக்குள் தாங்கள் யார் என்று அறியாதிருக்கிறார்கள். They don't know what I've already given to them and allotted for them to enjoy in this life. இக வாழ்வில் அவர்கள் அனுபவித்து மகிழ்வதற்கு ஏற்கனவே அவர்களுக்கு நான் தனித்து ஒதுக்கீடு செய்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Let's go to verse 10. 10ஆம் வசனத்துக்கு வருவோம். Deuteronomy 28:10. உபாகமம் 28:10. And all the people of the earth shall see that thou art called by the name of the Lord, and they shall be afraid of thee. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. Today there might be people you are afraid of. இன்றைக்கு நீங்கள் பலரை கண்டு பயந்து கொண்டிருக்க கூடும். Maybe you're not afraid, but you feel delicate in front of பயப்படவில்லை என்றாலும் உங்களுக்கு முன்பாக நிற்க நீங்கள் கூச்சப்பட்டு கொண்டிருக்கலாம். people who intimidate you. உங்களை மிரட்டக்கூடிய மக்கள். No more. இனி எப்படி இருக்காது. The Lord doesn't want anyone to intimidate you, his son, his daughter. அவருடைய மகனாக மகளாக இருக்கிற உங்களை யாருமே மிரட்சியடைய செய்ய கர்த்தர் விரும்பவில்லை. Because he is the lifter up of your head. ஏன் அவரே உங்கள் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். The Lord, this is a very important scripture, verse 10. 10ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாகும். The Lord is saying, I am going to make the people around you notice that I'm with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் கவனிக்கும்படி நான் செய்வேன் என்கிறார். They're going to see that you are backed up by something higher up. மிகவும் உயர்ந்த உன்னதமான ஒன்று உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் காண்பார்கள். I will make sure they notice that you are backed up by a very high level of power and authority. மிகவும் உயர்ந்த அளவிலான அதிகார வல்லமை நிலை உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டு தெளிந்துணர நான் செய்வேன். If you are working in a company, ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிந்தால், when you walk in this blessing, இந்த ஆசீர்வாதங்களோடு நீங்கள் வீறுநடை போடும்போது very soon you're going to see அதி சீக்கிரத்தில் நீங்கள் காண்பீர்கள். people talking about you like this. மக்கள் உங்களை குறித்து இப்படி தான் பேசுவார்கள். They'll say, I'm sure she has connection with somebody very high up. நிச்சயமாவே மேலிடத்துல யாரோ ஒரு பெரிய ஆளோட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. Otherwise no way they could have gotten that promotion. இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய உயர்வுகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள். Definitely they did not qualify for that bonus. நிச்சயமாகவே அந்த அவ்வளவு பெரிய கூடுதல் சலுகையின் படத்துக்கு அவர்களுக்கு தகுதி இல்லைதான். If they have to get that thing approved, they have to know somebody way high up. அவ்வளவு பெரிய ஒரு காரியங்களுக்கு ஒப்புதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மேலிடத்தில் ஒரு பெரிய ஆளுக்கு தெரிந்தால் தான் சாத்தியம். Then the Lord will put fear in their hearts. கர்த்தர் அவர்கள் இதயத்துக்குள் பயத்தை திணிப்பார். They will say, hereafter we should not mess with him. இனிமே இவங்கிட்ட நம்ம வேலை காட்ட கூடாது என்று சொல்லுவார்கள். Hereafter we should be careful with her. இனிமேல் நாம அந்த அம்மாவிட்ட உஷாரா இருக்க வேண்டும். Because we don't want them to use their influence against us. ஏன் அவர்களுடைய ஆதிக்க செல்வாக்கை நமக்கு எதிராக திருப்பி விட கூடாதே. Only you know, you don't know anyone higher up. அப்படி உயர்ந்த மேலதிகாரி ஒருவர் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். But you know the King of Kings and the Lord of Lords. ஆனால் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை நீங்கள் அறிவீர்கள். You know the Creator. உங்களுக்கு சிருஷ்டிகர்த்தா தெரியும். Oh, your heavenly Father. உங்கள் பரம தகப்பன் Who loved you enough to adopt you as his own son's daughter. தம் சொந்த மகனாக மகளாக உங்களை சுவிகார தத்தெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை He நேசிக்கிறார். didn't want you to live an ordinary life. நீங்கள் சராசரி வாழ்க்கை வாழ அவர் விரும்பவில்லை. He wants you to live a blessed life, a powerful life. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த வல்லமையின் வாழ்வில் நீங்கள் ஆர்ப்பரிக்க விரும்புகிறார். Verse 12 12ஆம் says, வசனம், the Lord shall open unto thee his good treasure. கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறப்பார். Notice the words, his good treasure. தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை என்பதை I've கவனியுங்கள். circled that. நான் அதை வட்டமிடுகிறேன். That means it's not from earth. அப்படினா அது பூமியிலிருந்து உண்டாகவில்லை. This is when you cross over from earthly blessing to heavenly blessing. இங்கேதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து பரலோக ஆசீர்வாதத்துக்குள் See, கடந்தோடுகிறீர்கள். until now it was talking about blessings you get from the earth. இதுவரைக்கும் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து மட்டும் தான் பேச But கேட்டோம். now the Lord is saying, I'm going to open from my good treasure. இப்பொழுது கர்த்தர் என்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையை நான் திறப்பேன் என்று What சொல்லுகிறார். are those good treasures? அந்த நல்ல பொக்கிஷ சாலைகள் என்ன? It's called multiplication. அது பல மடங்கு பெருக்கம். Your 5 loaves and 2 fishes will multiply. உங்கள் 5 அப்பம் 2 மீன்கள் பெருகும். It is accelerating what should happen in a long time, in a very short time in your life. நீண்ட நெடுங்காலம் கழித்து நடக்க வேண்டிய ஆக வேண்டிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகவும் குறுகிய காலத்தில் அதிவிரைவில் நடந்தேறும். These things are not available to others. இவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்காத விஷயங்கள். But you, God, has made it available. உங்களுக்கோ தேவன் அவைகளை தாராளமாய் கிடைக்க வழி God says the செய்திருக்கிறார். heaven will give you rain to thy land in a season. ஏற்ற காலத்தில் வானம் உங்கள் தேசத்தில் மழையை பொழியும் என்கிறார். What does it mean? அப்படினா என்னங்க? Everything in your life will happen when in the right season. உங்க வாழ்க்கையிலே அதற்குரிய சரியான நேரத்தில் எல்லாம் நடக்கும் என்று In அர்த்தம். the past you would have missed your season கடந்த காலத்தில் உங்களுடைய காலத்தை நீங்கள் தவறவிட்டு இருக்கலாம். because you did not listen to his voice. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் But போனதினால் now தான். as you attune your ears, tune everything you are to his voice. இப்பொழுது உங்களுடைய முழுவதையுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் இயக்குவிக்கிறபடியினால் The Lord says, I will bless the work of your hand. நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் The Lord வாக்களிக்கிறார். says, thou shalt lend unto many nations and thou shalt not borrow. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது
வாழாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Verse 13. 13ஆம் வசனம். The Lord shall make thee the head and not the tail. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். Thou shall make me above only and not beneath. நீ ஒருபோதும் கீழாகாமல் எப்போதும் மேலாவாய். But make sure you hearken unto the voice of the Lord your God. ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறதில் உறுதியாயிருங்கள். How about instead you fighting with your enemies with your own strength? உங்கள் சொந்த பலத்தை கொண்டு உங்கள் சத்துருக்களோடு நீங்கள் போராடுவதற்கு பதிலாக Fighting with your own resources? உங்கள் சொந்த வளத்தை கொண்டு யுத்தம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு Look at verse 7. 7ஆம் வசனத்தை பாருங்கள். Say, the Lord shall cause thine enemies that rise up against thee to be smitten before thy face. They shall come out one way and flee before 7 ways. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். You might be saying, yes pastor, this is how I want my life to be. ஆமா பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் தான் நான் விரும்புறேன் நீங்க I சொல்லலாம். want all these supernatural God advantages in my life every day. இயற்கைக்கு மேற்பட்டதாய் இருக்கிற இந்த தேவனுடைய அனுகூல சாதகங்கள் தினந்தோறும் என் வாழ்க்கையில வேணும் நீங்க I சொல்லலாம். want my life to be a story filled with the goodness of God. தேவனுடைய தயவு நிரம்பி வழியும் ஒரு வாழ்க்கை சரித்திரமாய் எனக்கு இருக்க வேண்டும் ஐயா. A story where his blessings overtake my life. அவருடைய ஆசீர்வாதங்களின் வாழ்க்கையை முந்திக் கொள்ளுகிற ஒரு சரித்திரமாய் எனக்கு இருக்க The வேண்டும். Lord is going to change your story, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். All this time இதுவரைக்கும் your story might have been a story of defeat and failure. உங்கள் சரித்திரம் வெறும் தோல்விகளும் பாதிப்புகளும் நிறைந்திருக்கலாம். Or maybe it is a story filled with this mediocrity. இல்லாவிட்டால் எல்லாரோடும் இருக்கிற ஒரு சராசரி சாமானிய சரித்திரமாய் இருந்திருக்கலாம். But Lord is going to take you and he is going to be the door and take you into a new life of supernatural advantages. இன்று முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலாய் இருந்து இதுவரை யாருக்கும் கிடைக்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாதக அனுகூலங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். Shall we close our eyes real quick? சீக்கிரமாய் கண்களை மூடுவோமா? Thank you Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. Oh Lord, shall we all open our mouth and say, Lord, change my life. கர்த்தாவே வாழ்க்கை மாற்றும் என்று வாய் திறந்து சொல்லுவோம். Lord, let this be the end of a life of normal and mediocrity. எல்லாரோடும் பொதுவாக வாழும் ஒரு சராசரி வாழ்க்கைக்கு இன்றோடு ஒரு முடிவு உண்டாகட்டும். Lord, hold my hands and take me into the new life that you prepared for me. என் கரத்தை பிடித்து எனக்காக நீ ஆயத்தம் பண்ணி இருக்கும் அந்த புதிய சுகவாழ்வுக்கு என்னை கொண்டு போய் சேரும் Take ஆண்டவரே. me to that fruitful life. அந்த கனி நிறைந்த வாழ்க்கைக்கு என்னை கொண்டு Useful போவீராக. life. என்னை பயன் நிறைந்த வாழ்க்கைக்கு கொண்டு A சேரும். supernatural life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருவாழ்வுக்கு A கொண்டு life சேரும். filled with the advantage of God. தேவனுடைய அனுகூல சாதகங்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போய் சேரும். A life where I fulfill your purpose every day of my life. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய தெய்வீக நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிற வாழ்க்கைக்குள் என்னை Where சேர்ப்பீராக. every step I take is a step ordered by you. அங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் உம்மால் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கட்டும் ஐயா. Where always we are, my family and I, we are in the center of your will. எப்போது நானும் என் குடும்பமுடைய திருச்சத்தத்தின் மையத்தில் நிலை கொண்டிருக்கிற நிலைக்கு கொண்டு வந்து சேரும். Where we are not toiling with our own strength. எங்கள் சுயபலத்தை கொண்டு நாங்கள் பிரயாசப்பட With the கூடாது. angels of God helping us and multiplying things in our lives. தேவ தூதர்களுக்கு துணை நின்று எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பெருக பண்ணுகிற நிலையில் இருக்க வேண்டும் அப்பா. Angels descended, bring from above echoes of mercy, whispers of love. This is my story. This is my song, praising my Savior all the day long. This is my story. This is my song. Perfect submission, all is at rest. I in my Savior am happy and blessed, watching and waiting, looking about, filled with His goodness, lost in His love. Shall we all sing?
யாவரும் பாடுவோம். This is my story. This is my song. Praising my Savior all the day long. This is my story. This is my song. Praising my Savior all the day long. Hallelujah. ஹalleluya. Lord, thank you for the blessed life we are entering into. கர்த்தாவே, நாங்கள் அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் நிறைந்த ஆசீர்வாத வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for opening the door to that supernatural life in your life of your children. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பெருவாழ்வுக்கான வாசலை திறந்தீரே, உமக்கு நன்றி Let today சொல்லுகிறேன். mark the big end of the old things எல்லா பழைய காரியங்களுக்கும் இந்த நாள் ஒரு முடிவு உண்டாக்கட்டும் ஐயா. and beginning of the new way of life. ஒரு வாழ்க்கையின் புதிதான விதத்தின் ஆரம்பமாய் A new வித்திடட்டும். way of living ஒரு புதிதான ஜீவியம் உண்டாகட்டும். with God advantage and supernatural benefits. தேவனுடைய அனுகூல சாதகங்களோடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நற்பயன்களில் நிரம்பட்டும். Let Deuteronomy 28 become their testimony, their story. உபாகமம் 28 இவர்கள் வாழ்க்கையின் சரித்திர சாட்சியாவதாக. In Jesus' name we pray and declare. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆணையிடுகிறோம் ஐயா. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Dear child of God, அன்பான தேவ your பிள்ளைகளே, life will never be the same again. இனி உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருக்கவே இருக்காது. God's word transforms us. தேவனுடைய வார்த்தை நம்மை It மறுரூபமாக்குகிறது. always opens something new to us. அது எப்பொழுதுமே நமக்கு ஒரு புதிய வாசலை It திறக்கிறது. is filled with life. அது ஜீவன் நிறைந்தது. It is able to give something new in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. The Lord places all these advantages before His people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய அனுகூல சாதகங்களை எல்லாம் முன்பாக வைக்கிறார். And He reveals the key that will unlock these advantages in their life. இவ்வளவு பெரிய சாதகங்களை இவர்கள் வாழ்க்கையில் திறந்தளிக்கும் திறவுகோலையும் It is வெளிப்படுத்துகிறார். that key that is found in Deuteronomy 28:1. அந்த திறவுகோல் தான் உபாகமம் 28 முதலாம் வசனத்தில் Where the Lord இருக்கிறது. says, and it shall come to pass, கர்த்தர் சொல்றார், இவைகள் எல்லாம் உன் மீது பலிக்கும். if thou shalt hearken diligently to the voice of the Lord your God. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் செவிகொடுத்து கேட்பாயானால் நடக்கும். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? If you would listen diligently to my voice, நீங்கள் என் சத்தத்தை கவனமாய் செவிகொடுத்து கேட்டால், if you would give the utmost importance to hearing my voice in your life. உங்கள் வாழ்க்கையில் என் சத்தத்தை கேட்பதற்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்தால், Verse 2 says, and all these blessings shall come upon thee and overtake thee. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று இரண்டாம் வசனம் சொல்கிறது. From today onwards, it's going to come upon you. His blessings will come upon you and overtake you. இன்று முதல் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். Shall we all open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். from this day onwards, இன்று முதற்கொண்டு all his blessings அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் shall come upon me என் மீது வரும். and shall overtake அது me. என் மீது His பலிக்கும். blessings are coming upon my family. அவருடைய ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்தின் மீது வருகிறது. His blessings will overtake our lives. அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையை முந்திக் கொண்டு போகும். Hallelujah. Hallelujah. Declare it every day. தினந்தோறும் இதை பிரகடனம் பண்ணுங்கள். Let this be your declaration and your confession. இதுவே உங்கள் விசுவாச அறிக்கையின் வீர பிரகடனமாய் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. In the Old Testament, பழைய ஏற்பாடுகளில் when we come to the book of Joshua, யோசுவா புத்தகத்துக்கு வரும்போது it talks about a time right after the death of Moses, the great deliverer and leader. மாபெரும் விடுதலை வீரனாக தலைவனாக வழிநடத்தின தேவ மனுஷனாகிய மோசேயின் மரணத்துக்கு பின்பு வரக்கூடிய A காலகட்டம். great man of God who brought the children of Israel out of the bondage of Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை மீட்டெடுத்து கொண்டு வந்த ஒரு மாபெரும் தேவ மனிதர். Now we see Joshua. இப்பொழுது யோசுவாவை பார்க்கிறோம். See, Joshua was a man of God who assisted Moses all these years. இத்தனை ஆண்டுகளாக மோசேக்கு உதவியாகவே பணிவிடை செய்து வந்தவர்தான் யோசுவா. But Joshua did not have the royal education like Moses. ஆனால் மோசேக்கு கிடைத்த அந்த அரச உயர்கல்வி யோசுவாவுக்கு கிடைத்திருக்கவில்லை. He did not have the vast knowledge, understanding and everything like Moses. மோசேயைப் போல எல்லாவற்றிலும் அவ்வளவு பரந்து விரிந்த அறிவின் களஞ்சியம் அவருக்கு கிடைக்கவில்லை. But still, when God needed someone to take the place of Moses, அப்படி இருந்தும் மோசேயின் ஸ்தானத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவனுக்கு வந்தபோது, there might have been so many other people who are better qualified and more educated than Joshua. யோசுவாவை காட்டிலும் அதிக கல்வி அறிவு படைத்த தகுதியுள்ளவர்கள் அநேகர் இருந்திருக்க கூடும். But God's eyes fell upon Joshua. ஆனால் தேவனுடைய கண்களோ யோசுவாவின் மீது தான் விழுந்தது. And the Lord looks at Joshua and he says, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். Joshua 1:5. யோசுவா 1:5. The Lord says, Joshua, யோசுவாவே, there shall not any man be able to stand before thee all the days of thy life. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு
உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Because as I was with Moses, I will be with you. நான் மோசேயோடு கூட இருந்தது போலவே உன்னோடும் கூட இருப்பேன். I will not fail you. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். I will not forsake. உன்னை கைவிடவும் மாட்டேன். Hallelujah. Hallelujah. What is the key God gives Joshua to experience a supernatural advantage? இந்த இயற்கைக்கு மேற்பட்ட சாதகத்தை யோசுவா அனுபவிக்க தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த திறவுகோல் என்ன? Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night. Thou mayest observe to do according to all that is therein, for then thou shalt make thy way prosperous, then thou shalt have good success. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Some of you are thinking, but you are not asking. உங்களிலே சிலர் நினைக்கிறீர்கள், ஆனால் கேட்கவில்லை. Is it God's will that God's children prosper? தேவனுடைய பிள்ளைகள் வளம் கொளிப்பது தேவனுடைய சித்தம்தானா என்று யோசிக்கிறீர்கள்? Yes, definitely it is God's will that God's children prosper. ஆம், தேவனுடைய பிள்ளைகள் வளம் கொளித்து செழிக்க வேண்டும் என்பது நிச்சயமாகவே தேவனுடைய சித்தம்தான். In fact, it is God's perfect will that his children live a life of blessing. உண்மையை சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாத வாழ்வில் சுகித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாகும். It is not my opinion or anyone else's opinion. இது என்னுடைய அபிப்பிராயமோ வேறு யாருடைய அபிப்பிராயமோ அல்ல. It is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. If you read the last two sentences of Joshua 1:8, யோசுவா 1:8 கடைசி இரண்டு வாக்கியங்களை படிப்பீர்களானால், then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. அப்பொழுது நீ உன் வழியை வலமாய் வாய்க்க பண்ணுவாய், நீ நன்றாக வெற்றி அடைந்து புத்திமானாய் நடந்து கொள்வாய். In other words, God is saying, this journey of life you have started with me. வேறு வார்த்தையிலே கர்த்தர் சொல்கிறார், என்னோடு நீங்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த வாழ்க்கை பயணம், I want it to be an exciting journey filled with supernatural blessings. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைந்த பரவசமூட்டும் பயணமாய் உங்களுக்கு அது அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want it to be a journey every day filled with heavenly prosperity. தினந்தோறும் பரலோக செழிப்பு நிறைந்த ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். I want it to be a journey filled with angelic protection. தேவத்துடைய பாதுகாப்பு நிறைந்த ஒரு பயணமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want it to be an amazing journey guided by the voice of God. தேவனுடைய சத்தத்தால் வழிநடத்தப்படுகிற ஒரு ஆச்சரியமான பயணமாய் இது இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்கிறார். But then the Lord says, ஆகிலும் தொடர்ந்து கர்த்தர் சொல்கிறார், but Joshua, do not let my words depart out of thy mouth. ஆனால் யோசுவாவே, என் வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரிய விட்டு விடாதே. See, so God is not only talking about his voice. தேவன் அவருடைய சத்தத்தை குறித்து மாத்திரம் பேசவில்லை. When God is talking about Joshua's mouth, யோசுவாவின் வாயை குறித்து தேவன் பேசும்போதும் God is also talking about his voice, Joshua's voice. யோசுவாவின் வாயின் சத்தத்தை குறித்து தேவன் கருத்துள்ளவராய் பேசுகிறார். God is not only concerned about his voice, but God is concerned about our voice. தேவன் தம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற சத்தத்தை குறித்து கருத்துள்ளவராய் இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்கிறார். In short, God was telling Joshua, சுருங்க கூறின் யோசுவாவை பார்த்து தேவன் சொல்கிறார், Joshua, from this day onwards, யோசுவாவே, இன்று முதல் let the words of your mouth match with the words of my mouth. உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் என் வாயின் வார்த்தைகளோடு கூட ஒத்து பொருந்துவதாக. The Lord was saying, in other words, let the sound of your voice, let it match with the sound of my voice. உன்னுடைய வார்த்தையின் சத்தம் என் வார்த்தையின் சத்தத்தோடு கூட இணைந்து பொருந்துவதாக என்று வேறு வார்த்தையில் சொல்கிறார். To make it very easy, let me explain it this way. இதை மிகவும் எளிமையாக்கும்படி இப்படி சொல்கிறேன். It means, Joshua, whatever I say is what you say. அப்படி என்றால் யோசுவாவே, நான் என்னெல்லாம் சொல்கிறேனே அதுவே நீ சொல்கிறதா இருக்க வேண்டும். If I say I am with you, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நான் சொல்வேனானால், then Joshua, your mouth should say the Lord is with me. அப்பொழுது யோசுவாவே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று உன் வாய் சொல்ல வேண்டும். If I say I will exalt you, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்வேனானால், Joshua, you should say the Lord will exalt me. யோசுவாவே, கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று நீ சொல்ல வேண்டும். If I say you will be debt free, நீங்கள் கடனே இல்லாதிருப்பீர்கள் என்று நான் சொல்வேனானால், then you should say the Lord will make me debt free very soon. கர்த்தர் சீக்கிரத்திலே என்னை கடனிலிருந்து விடுவிப்பார் என்று நீங்களும் சொல்ல வேண்டும். If I say you will be a lender, நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்று நான் சொல்வேனானால், then your mouth should say, yes, the Lord will make me a lender very soon. ஆம், அதி சீக்கிரத்தில் கர்த்தர் என்னை கடன் கொடுக்கிறவராக வைப்பார் என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும். If I say you will have abundance and plenty, உங்களுக்கு சம்பூரணமும் மிகுதியுமான திரட்சி உண்டாயிருக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்வேனானால், regardless of where you are, how things are around you right now, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ இப்பொழுது காரியம் உங்களை சுற்றிலும் எப்படி இருந்தாலும் சரி, immediately you should also say the Lord will bless me with abundance and plenty very soon. நிச்சயமாகவே அதி சீக்கிரத்தில் கர்த்தர் என்னை சம்பூரண மிகுதியின் திரட்சியினால் ஆசீர்வதிப்பார் என்று உங்கள் வாய் உடனே சொல்ல வேண்டும்.
When the Lord says, I will make you fruitful, கர்த்தர் உங்களை கனி நிறைந்தவராக்குவேன் என்று சொல்லும்போது you should say, I'm going to live a fruitful life. நான் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழப் போறேன்னு நீங்க சொல்லணும். When the Lord says, I will bless you with long life, நீடித்த நாட்களால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்வாரானால், you will say, I will live and not die. நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். But I will fulfill the purpose of God with a long life. நீடித்த நாட்களாய் வாழ்ந்து என் வாழ்வை குறித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லுங்க. The Lord said, Joshua, as I was Moses, I will be with you. கர்த்தர் சொல்கிறார், யோசுவாவே நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். But just make sure the words of my mouth, the words of your mouth match with the words of my mouth. ஆனாலும் உன் வாயின் வார்த்தைகள் என் வாயின் வார்த்தையோடு கூட ஏகமாய் பொருந்துகிறதை கவனமாய் பார்த்துக்கொள். The Lord was saying, let the words that I have spoken let not depart from your mouth. நான் பேசின என் வார்த்தைகள் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, all this time you might have spoken things contrary to what God has said about you. இதுவரைக்கும் உங்களை குறித்து தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் எதிரடையாகவே முரண்பாடை நீங்கள் பேசி வந்திருக்கலாம். But from today onwards, let our tongue, our mouth, our words be tuned with the voice of God. ஆனால் இன்று முதற்கொண்டு நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாவு சத்தம் அனைத்தும் தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஏக இசைத்து இயக்குவிக்கப்படுவதாக. Don't speak anything contrary to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு எதிரடையாக முரணாக எதையும் பேசி விடாதீர்கள். Don't tear down your blessing by your own mouth. உங்கள் சொந்த வாயினால் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்களே கிழித்தெறிந்து விடாதீர்கள். See, there was a time when other people's voice was pulling you down. மற்றவருடைய சத்தம் உங்களை கீழே விழுத்தின நாட்கள் இருந்ததுதான். Are you listening to me? கேட்கிறீங்களா கவனமா? There was a time when other people's voice were pulling you down. ஒரு காலத்திலே மற்றவர்களுடைய சத்தங்கள் உங்களை கீழே இழுத்து விழ தள்ளினதுதான். There was a time when the devil was using other people's mouth to pull you down. உங்களை கீழே இழுத்து விழ தள்ளுவதற்கு ஒரு காலத்தில் பிசாசு மற்றவருடைய வாயின் வார்த்தையின் சத்தங்களை பயன்படுத்தினான். Now you are in a lockdown. இப்பொழுது நீங்கள் பொது முடக்கத்துக்குள் There are இருக்கிறீர்கள். no other people's voice. இங்கே வேறு மக்களுடைய சத்தங்கள் The devil கேட்பதில்லை. is using your own mouth, your own voice to tear yourself down. ஆகவே உங்களை அழிக்க உங்களை கீழத்தள்ள பிசாசு இப்பொழுது உங்கள் சொந்த வாயின் வார்த்தையின் சத்தங்களையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். So all you have to do now is start aligning your mouth, your voice with his voice. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வாயின் வார்த்தையின் சத்தங்களை தேவனுடைய வாயின் வார்த்தையின் சத்தத்தோடு கூட ஏகமாய் இசைத்து பொருத்த வேண்டும். Coming back to the life of Joshua. யோசுவாவின் வாழ்க்கைக்கு திரும்பி வருவோம். Even though we don't know much about Joshua's personal life, யோசுவாவின் தனிப்பட்ட வாழ்க்கையின் விவரங்களை அதிகமாய் நாம் அறியவில்லை என்றாலும் every now and then the scriptures will carefully reveal something about Joshua to show what a heart, a longing he had for the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்க யோசுவா எவ்வளவு ஏக்கம் கொண்டிருந்தார் என்பதை குறித்த விவரங்களை அவ்வப்பொழுது அடிக்கடியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. Even many years before the death of Moses, மோசேயின் மரணத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே, even when Joshua was still a young man, யோசுவா ஒரு வாலிபனாய் இருக்கும்போது இருந்தே, when they were still in the early stages of their wilderness journey, அவருடைய வனாந்தர பயணத்தின் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இருக்கும்போதே, Exodus chapter 33 verse 7, யாத்ராகமம் 33:7 வசனம் சொல்லுகிறது, talks about a special tent that Moses set up little outside the camp. பாளையத்துக்கு சற்று வெளியே மோசே அமைத்திருந்த ஒரு விசேஷித்த கூடாரத்தை குறித்து பார்க்கிறோம். Moses called it the tabernacle of the congregation. மோசே அதை ஆசரிப்பு கூடாரம் என்று அழைத்தார். Do you know what it was for? அது எதற்காக தெரியுமா? It was a special tent, a special room where God would come down and talk to Moses. அது தேவன் கீழே இறங்கி வந்து மோசே கூட பேசுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு விசேஷித்த கூடாரமாகும். Exodus 33 verse 9. யாத்ராகமம் 33:9 வசனம். Exodus 33:9. யாத்ராகமம் 33:9 வசனம். Says, and it came to pass as Moses entered into the tabernacle, the cloudy pillar descended and stood at the door of the tabernacle, and the Lord talked with Moses. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். Verse 11. 11 வசனம். And the Lord spake unto Moses face to face, as a man speaketh unto his friend. And he, that is Moses, turned again to the camp, but his servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். See what details are written in verse 11. 11 வசனத்தில் எவ்வளவு விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன பாருங்கள். The servant Joshua.
யோசுவாவை பணிவிடைக்காரனாகிய யோசுவா a young man. ஒரு வாலிபன். He's not an old man, he's a young man. அவர் வயோதிபர் அல்ல, வாலிபர். Departed not out of the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். Did Joshua remain there even after Moses left to help Moses? மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போன பின்னரும் கூட மோசேக்கு பணிவிடை செய்வதற்காக யோசுவா அங்கே தங்கி இருந்தார். No, Moses was already gone. இல்லை, மோசே தான் ஏற்கனவே இங்கிருந்து போய் விட்டார். Was he there to impress anybody? அங்கே இருக்கிற யாரையாவது அசத்தும்படி அங்க இருந்தாரா என்ன? No, the people all went back to their own tents. இல்லை, மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போய் விட்டார்கள். Joshua desired the voice of God so much யோசுவா அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய சத்தத்தை விரும்பினார் that even after Moses left he stayed right there. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போன பின்னரும் அங்கேயே அவர் தங்கி இருக்கிறார். Right in the tent where the presence of God was. தேவ பிரசன்னம் இருந்த அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருந்தார். See, as long as Moses was alive, மோசே உயிரோடு இருந்த வரைக்கும் பார்த்தார். so for so many years of Joshua's life, யோசுவாவின் வாழ்க்கையில் எத்தனையோ பல ஆண்டுகளாக even though Joshua desired to hear the voice of God, யோசுவா தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விரும்பினாலும் we don't really see God speaking directly to Joshua. நேரடியாக தேவன் யோசுவாவோடு கூட பேசினதாக நாம் பார்க்க முடியவில்லை. You'll only see God speaking to Moses. தேவன் மோசேயோடு கூட பேசுகிறதாக மட்டும் தான் பார்க்க முடியும். You know how this is? இது எப்படி இருக்கு தெரியுங்களா? Have you sometimes invited someone, a friend or relative, to come to your house? சில நேரங்களில் உங்கள் சொந்தக்காரர் நண்பர் உங்கள் வீட்டுக்கு வரும்படி நீங்கள் அழைத்திருக்கும் போது You expected them to come alone, அவங்க மட்டும் தனியா வருவாங்க நீங்க எதிர்பார்ப்பீங்க. but without even telling you or asking you, they bring a friend with them. உங்ககிட்ட சொல்லாமலே கேட்காமலே தங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களை கூட கூட்டிட்டு வந்துருவாங்க. And no one in your whole house knows them. உங்க வீட்ல இருக்கிற யாருக்குமே கூட வந்து உங்களுக்கு தெரியாது. So you cannot send them out, but you invite, you say, okay, come, you brought somebody, okay, come inside. வந்தவங்கள வெளியே துரத்த முடியாது, எப்படியோ கூட்டி வந்துட்டீங்க, வாங்கன்னு உள்ள கூட்டி உட்கார வச்சிருவீங்க. You know, but what do? You always ended up talking to the person you invited because you don't know the other person. மற்றவர் உங்களுக்கு தெரியாது, ஆகவே நீங்க முழு நேரமும் யாரை அழைச்சீங்களோ அவங்களோட தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. You would have prepared food just for one extra person. ஒரே ஒருத்தருக்கு கூடுதலாக நீங்கள் ஆகாரம் ஆயத்தம் பண்ணி இருப்பீர்கள். But out of courtesy. ஆனால் மரியாதை நிமித்தம். You'll say, oh, you brought someone with you. It's okay. Come. You will also eat. கூட ஒருத்தர் கூட்டி வந்துட்டீங்களா, பரவாயில்ல வாங்க வந்து நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. Being the courteous person you are, you will include them. நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய நபராக அவர்களையும் உள்ளே சேர்த்துக் கொள்வீர்கள். You know, but we see the kind of situation with Joshua and Moses. இங்கே யோசுவா மோசேயுடைய காரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். See, God calls Moses again and again to talk to him. தேவன் திரும்ப மோசேயோடு கூட பேசும்படி மோசேயை கூப்பிடுகிறார். In Exodus chapter 24, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் around verse 12, 13, all you'll see. 12 13 வசனங்களிலே பார்க்கலாம். You'll see God calling Moses to the mountain to talk to him. தேவன் மலையிலே மோசேயோடு கூட பேசும்படி மலைக்கு வரும்படி அழைக்கிறார். But guess who also goes with Moses? கூட யாரும் மோசே கூட போறாங்கன்னு யோசித்து பாருங்க. Joshua. யோசுவாவும் கூட போகிறார். Uninvited. அழைக்கப்படாதவர். We don't see God saying anything. Oh, Moses, you brought your servant Joshua with them. Now that both of you are here, why don't you both come and sit? Let me talk to both of you. என்ன மோசே உன்னை மட்டும் கூப்பிட்டா நீங்க கூட ஊழியக்காரனாகி யோசுவாவும் கூட கூட்டி வந்துட்டீங்க, சரி ரெண்டு பேரும் வாங்க ஒண்ணா உட்காருவோம் பேசுவோம் தேவன் சொன்னதா பார்க்க முடியாது. Now that you didn't come alone, come both of you, come sit here. I'll talk to both of you. இப்போ தனியா வராம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கீங்க, பரவாயில்லை ரெண்டு பேரும் வந்து இங்க உட்காருங்க, உங்க கூட நான் பேசுறேன் தேவன் சொல்லவில்லை. We don't see God doing that. தேவன் அப்படி செய்வதாக நாம் பார்க்க முடியாது. It appears as if God was completely ignoring Joshua. தேவன் முழுவதுமாக யோசுவாவை கண்டுகொள்ளாதது போல் தெரிகிறது. How many times when we go to listen to the voice of God, we sit and then we decide, oh, God's not speaking to me. எத்தனை முறை தேவ சத்தத்தை கேட்கும்படி அவளோடு போய் உட்கார்ந்து தேவனோடு கூட பேசாத பொழுது தேவனோடு பேசவில்லை என்று நாம் ஏங்கி வந்திருக்கிறோம். We wait for a few minutes. சில நிமிடங்கள் காத்திருப்போம். Oh, God doesn't want to talk to me. என்னோட கூட தேவனுக்கு பேச மனசு இல்லங்க. And we give up and we quickly leave. விட்டு கொடுத்துட்டு உடனே அங்கிருந்து வந்துருவோம். But we don't see Joshua doing that. யோசுவா அப்படி செய்வதாக பார்க்க முடியவில்லை. Again and again and again. மறுபடியும் திரும்ப for so many years of his life. வாழ்க்கையில் எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு we can see Joshua going again and staying in the place of the voice of God. மறுபடியும் யோசுவா திரும்பி போய் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். Because Joshua knows where his voice is, there is presences. தேவனுடைய சத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ சமூகம் இருக்கிறது என்று யோசுவா அறிந்திருந்தார். Joshua loved the voice of God, the presence of God more than anything else in his life. தன் வாழ்க்கையிலே வேறு எதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய பிரசன்னத்தை யோசுவா வாஞ்சித்து விரும்பி நாடினார். A young man like Joshua. யோசுவாவை போன்ற ஒரு வாலிபன். What were other young men in the camp doing? பாளையத்துக்குள்ள இருந்த மற்ற வாலிபர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? They would have been doing so many other things. அவர்கள் மற்ற எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். Joshua was also a young man. யோசுவா ஒரு வாலிபன் தானே. He could have
have gone and played with them? அவரும் போய் அவர்களோடு கூட சேர்ந்து விளையாடி இருந்திருக்கலாமே. But instead he was sitting in the tabernacle of the congregation where the presence of the Lord, voice of God is. அப்படி செய்யாமதற்கு மாறாக தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய தேவ பிரசன்ன வாசமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே முடங்கி கிடந்தார். Young man, young woman, வாலிப தம்பியே வாலிப தங்கையே, the Lord is speaking to you this morning. இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். There is so much you can do every day to just like other young men and women. மற்ற வாலிப பெண்கள் ஆண்களைப் போல ஒவ்வொரு நாள் நீங்கள் நிறைய காரியங்களை செய்யலாம் தான். But the Lord is calling you today. ஆனால் கர்த்தரோ இன்று உங்களை அழைக்கிறார். To come and come to a place where you can hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை கூப்பிடுகிறார். Don't do what others do. மற்றவர்கள் செய்கிறதை நீங்களும் செய்யாதீர்கள். Don't say, oh, they are doing it. அவங்க அதை செய்றாங்களேன்னு சொல்லாதுங்க. Joshua did not do that. யோசுவா அப்படி செய்யவில்லை. Joshua probably even thought like this. யோசுவா இப்படி கூட நினைத்திருந்திருக்க வேண்டும். Joshua probably had this attitude. யோசுவாவுக்குள்ள இந்த மனப்பான்மை இருந்திருக்க வேண்டும். That said, Lord, I'm not worthy to even hear your voice. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்க கூட எனக்கு அருகதை இல்லப்பா. But Lord, I just love to hear your voice. ஆனால் உங்க சத்தத்தை கேட்கிறதுக்கு எனக்கு ஏக்கமா இருக்குப்பா. Lord, if all I can hear is like crumbs falling down the table. மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை போலதான் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டியதா இருந்தா கூட பரவாயில்லப்பா. Lord, I'm longing to hear your voice. ஆனா உங்க சத்தத்தை கேட்டா போதும் ஏங்குகிறேன் ஐயா. Just allow me to hear your voice a little bit. கொஞ்சம் உங்க சத்தத்தை கேட்க எனக்கு அனுமதி கொடுங்களேன். Lord, I'm waiting to hear your voice. உங்க சத்தத்தை கேட்க நான் அவளோடு காத்திருக்கிறேன் ஐயா. Exodus 33:11. யாத்ராகமம் 33:11. And the Lord spake to Moses face to face as a man speaketh unto his friend. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். But Joshua, this young man, departed not out of the tabernacle. ஆனால் வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். See, this longing to hear the voice of God began in Joshua even when he was a young man. ஒரு வாலிபனாய் இருக்கும்போதே தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற இந்த ஏக்க வாஞ்சை யோசுவாவுக்குள் வித்திட்டது என்பதை கவனிக்க வேண்டும். Even though we don't ever see God directly addressing Joshua all these years. இத்தனை ஆண்டுகளாக நேரடியாக யோசுவாவோடு தேவன் பேசுவதை நாம் பார்க்கவே முடியவில்லை என்றாலும் we never see Joshua giving up on hearing the voice of God. ஆனால் தேவ சத்தத்தை கேட்பதை விட்டு யோசுவா ஒருபோதும் பின்வாங்கினதில்லை என்று பார்க்கிறோம். But one day after many years, ஆனால் பல வருடங்கள் கழித்த பின்பு ஒரு நாளில் when God needed a person to take the place of Moses, மோசேயின் இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு தேவனுக்கு ஒருவர் தேவைப்பட்ட போது it would not have been a very tough decision for God to choose a person. ஒருவரை தேர்ந்தெடுப்பது தேவனுக்கு ஒரு கடினமான முடிவாக இருந்திருக்காது. God chose a man who had been longing to hear his voice all this time. இதுவரைக்கும் தன் சத்தத்தை கேட்க ஏங்கிக் கொண்ட ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார். God chose a man who always honored his voice. எப்போதும் தன்னுடைய சத்தத்தை கனமணின ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்தார். When we come to Joshua chapter 1, யோசுவா முதலாம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது it was as if God was saying, தேவன் இப்படி சொல்வது போல இருக்கிறது. Joshua, I have seen you longing to hear my voice even as a young man. யோசுவாவே ஒரு வாலிபனாய் இருக்கும்போது இருந்தே என் சத்தத்தை கேட்க நீ ஏங்கிக் கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன். Joshua, I have seen you honor my voice all these years. இத்தனை ஆண்டுகளும் என் சத்தத்தை நீ கனமண்ணுகிற பாக்கியத்தை நான் கண்டிருக்கிறேன் யோசுவாவே. Now Joshua, as I spoke to Moses, இப்போதும் யோசுவாவே நான் மோசேயோடு பேசினது போலவே I will speak to you. உன்னோடும் நான் பேசுவேன். As I was with Moses, நான் மோசேயோடு கூட இருந்தது போலவே I will be with you. உன்னோடும் கூட நான் இருப்பேன். Hallelujah. Hallelujah. Imagine what a joy would have filled Joshua's heart that day. அந்நாளிலே எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி யோசுவாவின் இருதயத்தை பொங்கி இருக்க பண்ணும் என்று யோசித்து பாருங்கள். It was as if God was saying, தேவன் இப்படி சொல்லுகிறது போல இருக்கிறது. Joshua would have appeared as if I ignored you all these years. யோசுவாவே இத்தனை ஆண்டுகளும் நான் உன்னை கண்டுகொள்ளாதது போல உனக்கு தெரிந்திருக்கலாம். But I've seen your continual longing for my voice. ஆனால் இடைவிடாத நித்தமும் என் சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற உன் ஏக்கத்தை நான் கண்டேன். I've seen you stay in the tabernacle even after Moses and others left. மோசேயும் மற்றவர்களும் கடந்து சென்ற பின்னரும் கூட நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்ததை கவனித்திருக்கிறேன். Now the Lord tells Joshua. இப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம் சொல்லுகிறார். Joshua chapter 3 verse 7. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Joshua 3:7. யோசுவா 3:7. And the Lord said unto Joshua, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, this day will I begin to magnify thee in the sight of all Israel, that thou may know that as I was Moses, so I will be with thee. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். See how clearly the Lord is speaking. கர்த்தர் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்கள். This day I will begin to magnify you. யோசுவாவே இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். What does that mean? அப்படினா என்ன அர்த்தம்? It means yes, all this time I didn't do anything to lift you up. ஆம், இதுவரைக்கும் உன்னை உயர்த்துவதற்கு நான் ஒன்றும் செய்யவில்லை தான். Even it looked like even I ignored you. நான் உன்னை கண்டுகொள்ளாமல் அசட்டை பண்ணினது போல் கூட இருந்திருக்கலாம். But I've been noticing you. ஆனால் உன்னை நான் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறேன். I've been watching you. உன் மீது நான் கண்ணோக்கமாய் இருந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, never give
give up on the things of God. தேவனுக்கு அடுத்த காரியங்களை விட்டு ஒருபொழுதும் ஒளிந்து போய் விடாதீர்கள். Even when it looks like God is quiet, தேவன் அமைதியாய் இருப்பது போல் காணப்பட்டாலும் கூட He's quietly watching you. அவர் அமைதியாய் உங்களை கவனித்துக் கொண்டே He wants a இருக்கிறார். desire to build up in you. உங்களுக்குள் அந்த வாஞ்சை கட்டி எழுப்பப்பட You விரும்புகிறார். want the thirst to keep on building up. அந்த தாக வேட்கை வர வர அதிகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He doesn't want ever you to give up on seeking Him. தேவனை தேடுவதை விட்டு ஒருபோதும் நீங்கள் விலகிக் கூடாத ஒரு விருப்பம் இல்லை. Never give up on seeking His voice. தேவனுடைய சத்தத்தை தேடுவதை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். Never give up on seeking spiritual things. ஆவிக்குரிய காரியங்களை தேடுவதை விட்டு ஒரு நாளும் ஓடிப் போய் விடாதீர்கள். Now here is a man who has built his lifestyle hearing and honoring the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்டு கனம் பண்ணுகிறதுக்கு அடுத்த விஷயத்தில் தன் வாழ்க்கை முறையை வளர்த்துக் கொண்ட ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். Even during the early days of his leadership, இவருடைய தலைமைத்துவத்தின் ஆரம்ப நாட்களிலேயே one day a huge army of 5 kings come against the people of Gibeon. ஒரு நாள் 5 ராஜாக்கள் சேர்ந்த ஒரு பெரிய படையை கிபியோன் மக்களுக்கு எதிர்த்து வருகிறார்கள். And people of Gibeon were under the protection of Joshua. கிபியோனியர்கள் யோசுவாவின் பாதுகாவலின் கீழ் இருக்கிற மக்கள். And as soon as the news of the battle comes, அந்த யுத்த செய்தி கேட்ட உடனேயே, see, immediately the voice of God comes to Joshua. உடனே தேவ சத்தம் யோசுவாவுக்கு வெளிப்படுகிறது. That is the advantage of always hearing the voice of God. எப்போதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கத்தின் மிகப்பெரிய சாதக அனுகூலம் இதுதான். Joshua verse 10:8. யோசுவா 10:8. Joshua 10:8. யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் The வசனம். Lord said unto Joshua, do not be afraid of them. I have given them into your hand. Not one of them will be able to withstand you. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். See, that was all Joshua needed to hear. யோசுவா கேட்க வேண்டியது அந்த வார்த்தைகளை மட்டும்தான். As Joshua marched his army, யோசுவா தன் ராணுவத்தோடு அணிவகுத்த போது, verse 10 says, the Lord threw those 5 kings of the armies into confusion. 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அந்த ராணுவத்தை மிகப்பெரிய குழப்பத்துக்குள் சங்காரமாக்குகிறார். Verse 10, the Lord discomfited them before Israel and slew them with a great slaughter at Gibeon. 12ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அவர்களை மடங்கடித்து மகா சங்காரமாக அவர்களை துரத்தினாராம். What does Deuteronomy 28:7 says? உபாகமம் 28:7 என்ன சொல்கிறது? When enemies come against you, சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக படையெடுத்து வரும்போது, they will come through one way. அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள். But when the Lord rises against them, ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும்போது, oh, when the Lord smites them, கர்த்தர் அவர்களை அடிக்கும்போது, and He will cause them to flee before you 7 ways. உங்களுக்கு முன்பாக அவர்கள் 7 வழிகளிலே சிதறி ஓடும்படி We செய்வார். see that happen in the life of Joshua. யோசுவாவின் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதை பார்க்கிறோம். As the enemies are fleeing in so many directions, சத்துருக்கள் எத்திசையிலும் சிதறி ஓடும்போது, suddenly Joshua has a creative idea. திடீரென்று யோசுவாவுக்குள் ஒரு புதிய படைப்பாளின் யோசனை தோன்றியது. Joshua 10:12 யோசுவா 10:12 in English Bible. ஆங்கிலத்திலே It says, then spake Joshua to the Lord in that day when the Lord delivered them Amorites before the children of Israel, and he said in the sight of all Israel, Sun, stand thou still upon Gibeon, and thou moon in the valley of Ajalon. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். Verse 13. 13ஆம் வசனம். So the sun stood still and the moon stopped till the nation avenged itself of the enemies, as it is written in the book of Jasher. The sun stopped in the middle of the sky and delayed going down about a full day. I am reading from the NIV. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. Verse 14. 14ஆம் வசனம். There has never been a day like it before or since, a day when the Lord listened to a human being. Surely the Lord was fighting for Israel. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். A day when the Lord listened to a human being. ஒரு மனிதனுடைய சொல்லை கர்த்தர் கேட்ட நாள். There's never been a day before that or after that. அதற்கு முன்போ பின்போ அப்படிப்பட்ட ஒரு நாள் இல்லவே இல்லை. See, dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள். because Joshua honored the voice of God, யோசுவா தேவனுடைய சத்தத்தை கனம் பண்ணினபடியால், the Lord honored the voice of Joshua. யோசுவாவின் வாயின் சத்தத்தை கர்த்தரும் கனம் பண்ணினார். And the Lord listened to the voice of a man. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். And the Lord stopped the sun in an entire day.
ஒரு பகல் முழுவதும் சூரியனை கர்த்தர் வானத்திலே தரித்து நிற்க வைத்தார். Hallelujah. ஹalleluya. Dear children of God, அன்பான தேவ as பிள்ளைகளே, you train yourself to honor the voice of God, தேவனுடைய சத்தத்தை கனம் பண்ணுகிற பழக்கத்துக்குள் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும்போது you will see the Lord honoring your voice. உங்கள் சத்தத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற பாக்கியத்தை காண்பீர்கள். How do you honor his voice? அவருடைய சத்தத்தை எப்படி நீங்கள் கனம் பண்ண முடியும்? It's making sure the word God has spoken does not leave your mouth. உங்களோடு தேவன் பேசுகிற வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுதல். In other words, every word you speak will be something that honors his voice. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையினுடைய சத்தத்தை கனம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும் என்பேன். Every word you speak should be something that matches with what God has spoken about your life. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் சொன்ன காரியத்தோடு கூட ஒத்துப்போகிறதா இருக்க வேண்டும். That is how you honor his word. இப்படியாக தன்னுடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். See, if you notice the men and women in the Bible who accomplished something great for God, தேவனுக்காக ஏதாகிலும் ஒரு பெரிய காரியத்தை சாதித்த வேதாகம புருஷ ஸ்திரீகளை கவனித்து பார்ப்போமானால் one common habit you will notice in all of them அவர்கள் எல்லாருக்குள்ளும் பொதுவாக இருந்த ஒரு பழக்கத்தை கவனிக்கலாம். is that while other people around them would have wasted their time listening and repeating the voice of their enemies, அவர்களை சுற்றியிருந்த மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் சத்துருக்களுடைய சத்தத்தை கேட்டு அதையே திரும்ப சொல்லி தங்கள் நாட்களையும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்த போது others around them would have repeated the voice of the devil. மற்றவர்கள் எல்லாரும் பிசாசின் சத்தத்தையே பெரிதாய் பேசியிருப்பார்கள். They would have repeated the voice of other men and women. மற்ற ஆண் பெண்களுடைய வார்த்தைகளின் சத்தத்தையே இவர்களும் பேசியிருப்பார்கள். How about voice of their own flesh? தங்கள் சொந்த மாம்சத்தின் சத்தத்தை குறித்து என்ன சொல்ல? Today what do you hear people talking? இன்றைக்கு மக்கள் பேசுகிறதாக நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? Oh, I got this message in WhatsApp. வாட்ஸ்அப்ல இந்த செய்தி எனக்கு வந்துச்சுங்க. It's a bad news. இது ஒரு துர்ச்செய்தி. They spread fear. பயத்தை பரப்புகிறார்கள். They pull down people's faith in God. தேவனுக்குள் இருக்கும் மக்களுடைய விசுவாசத்தை இழுத்து தள்ளுகிறார்கள். They by the bad things they spread, negative things they spread, they will pull down people's joy in life. எதிர்மறையான தவறான தகவலை பரவ செய்வதன் மூலம் மக்கள் தங்கள் வாழ்வில் கொண்டிருக்கும் தேவனுடைய மகிழ்ச்சியை அபகரிக்கிறார்கள். Most of what people talk today is what they've heard from other people. பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு பேசுவதெல்லாம் அடுத்தவரிடமிருந்து தாங்கள் கேட்ட தகவல்கள் தான். But when you look at these men and women of God in the Bible who did great things for God, with God, ஆனால் தேவனுக்காக தேவனோடு சேர்ந்து அரிய பெரிய காரியங்களை கடமுகந்து சாதித்த தேவனுடைய புருஷ ஸ்திரீகளை எல்லாம் வேதத்தில் பார்க்கும்போது these men and women somehow trained themselves to honor and hear the voice and repeat only the voice of God. இந்த புருஷரும் ஸ்திரீகளும் எப்படியோ தேவனுடைய சத்தத்தை கனம் பண்ணி தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை மட்டுமே திரும்ப பேசுவதற்கு தங்களை பழக்கவித்து பயிற்சி எடுத்துக் கொண்டவர்கள். When situations arose, they ran to the voice of God. சூழ்நிலைகள் தங்களுக்கு எதிராக கொந்தளித்த பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி ஓடினார்கள். They had a habit of looking above and watching and waiting for the voice of God, for the word of God, for that situation. அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய தேவனுடைய சத்தம் தேவனுடைய வார்த்தை தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு எப்பொழுதும் பரத்தை அண்ணாந்து பார்க்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொண்டவர்கள். As soon as they received that one word from God, தேவனிடமிருந்து அந்த ஒரு வார்த்தை அவர்கள் பெற்ற உடனேயே no matter how impossible it might seem for it to happen in their life, அவர்கள் வாழ்க்கையில் இது நடப்பதற்கு எவ்வளவுக்கு தான் சாத்தியமே இல்லை என்பது போல் காரியங்கள் காணப்பட்ட whether போதிலும் people around them will agree or not, அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ, by faith they held on to his word. அவர்களோ விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொண்டார்கள். And they made sure every word that comes out of their mouth from that time onwards matches with what the word of God has given to them. அந்நேரம் முதற்கொண்டு அவர்கள் தங்கள் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தங்களுக்கு கொடுத்த வார்த்தையோடு கூட ஒத்து போகிறதா இசைந்திருக்கிறதா என்பதிலே கவனமாய் They இருந்தார்கள். made sure that their voice matched with the voice of God. அவர்களுடைய சத்தம் தேவ சத்தத்தோடு கூட ஏகமாய் பொருந்துகிறதிலே கவனமாய் பார்த்துக் கொண்டார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. When we see the life of David, தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் போதும் David had trained himself to honor the voice of the Lord God in his life. தன் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கனம் பண்ணுவதற்கு ஏதுவாக தாவீது தன்னை பழக்குவித்திருந்தார். There was a time he was facing with a battle, ஒரு காலத்தில் தாவீது ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கிறார். and the Lord was saying, now this time David, since you came to hear my voice, கர்த்தர் சொல்கிறார், தாவீதே நீ என் சத்தத்தை நாடி வந்திருக்கிறபடியால் இந்த முறை you're not going to fight the battle the normal way. பொதுவாக விதத்தில் இந்த முறை யுத்தம் பண்ண போவதில்லை. First Chronicles 14:15. 1 நாளாகமம் 14:15. It's a well-known the event in David's life. தாவீதுடைய வாழ்க்கையிலே நன்கு அறியப்பட்ட ஒரு சம்பவம் இதுவாகும். The voice of God said, தேவனுடைய சத்தம் சொல்லுகிறது, you're not going to fight the usual way. வழக்கமான ரீதியில் இப்பொழுது யுத்தம் பண்ண போவதில்லை. But David, you're going to hear a sound. ஆனால் தாவீதே ஒரு இரைச்சலை நீர் கேட்பீர். You're going to hear a sound of a going on top of the mulberry trees. முசுக்கட்டை செடிகளின் நுனையில் செல்லும் ஒரு
இரைச்சலை நீர் கேட்பீர். David, since you've been diligent to hearken my voice sound of my voice. தாவீதே, இதுவரைக்கும் என் வார்த்தையின் சத்தத்தை கேட்பதில் நீர் கவனமாய் குறியாய் இருந்திருக்கிறீர். Today, David, I'm going to open your ears. இன்றைக்கு தாவீதே, உன் செவியை நான் திறக்க போகிறேன். You're going to hear a sound you've never heard before. இதற்கு முன்பு கேட்டிராத ஒரு சத்தத்தை நீர் கேட்க போகிறீர். You're going to hear the sound of marching. நீர் ஒரு அணிவகுப்பின் இரைச்சலை கேட்பீர். You're going to hear the sound of marching of my army on top of the mulberry tree. முசுக்கட்டை செடியின் நுனியிலே என்னுடைய ராணுவ அணிவகுப்பின் இரைச்சலை நீர் கேட்பீர். David, when you hear that sound, தாவீதே, அந்த இரைச்சலை நீர் கேட்கும்போது you will know that I have gone before to fight the battle for you. உமக்காக யுத்தம் பண்ணும்படி நான் உமக்கு முன்பே களம் இறங்கி விட்டேன் என்று நிச்சயித்துக் கொள்ளும். Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, as you honor and start listening to the sound of his voice, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதிலே கனம் பண்ண தொடங்கி விட்டால், the Lord wants to open your ears today இன்றைக்கு கர்த்தர் உங்கள் செவிகளை திறக்க விரும்புகிறார். to hear different sounds. பல்வேறு சத்தங்களை கேட்பதற்கு, Hear the sound of heaven. பரலோகத்தின் சத்தத்தை To கேட்கும்படி hear the செய்கிறார். sound of his angelic army. தேவ தூதருடைய சேனையின் அணிவகுப்பின் சத்தத்தை கேட்பீர்கள். As David honored the voice of the Lord his God. தன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தாவீது கனம் பண்ணினதினால், 1 Chronicles 14:17 says, 1 நாளாகமம் 14:17 சொல்லுகிறது, the fame of David went out all lands. தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி, And the Lord brought fear of him upon all nations. அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். Hallelujah. ஹalleluya. When you come to 1 Kings chapter 18, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, here we read about Elijah. இங்கே எலியாவை குறித்து படிக்கிறோம். Elijah had just brought down fire from heaven which devoured the sacrifice on top of Mount Carmel. கர்மேல் மலையின் மேல் செலுத்தப்பட்ட ஒரு பெரிய பலியை முழுவதுமாக பட்சித்து போட்ட ஒரு அக்கினியை இப்பொழுதுதான் எலியா வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணி He இருக்கிறார். just finishes slaughtering all the priests of Baal. பாகாலின் பூஜாரிகள் எல்லாரையும் அவர் இப்பொழுது கொன்று தீர்த்து இருக்கிறார். Now at the end of the 3 years of drought in that land, இப்பொழுது தேசத்தில் தாண்டவமாடிய 3 ஆண்டுகால வறட்சியின் முடிவில், the drought that came because of his prayers to God, இவர் தேவனை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தின் நிமித்தம் வந்த பஞ்ச வறட்சி, at the end of the 3 years of drought, அந்த வறட்சியின் 3 ஆண்டு காலம் முடியும் போது the word of the Lord comes to Elijah. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. 1 Kings chapter 18 verse 1 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் says, and it came to pass after many days that the word of the Lord came to Elijah in the 3rd year, saying, go show thyself unto Ahab, and I will send rain upon the earth. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். The voice of God says, I'm going to send you rain. நான் உனக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று தேவ சத்தம் சொல்லுகிறது. But all they've seen for 3 years is drought and dryness. ஆனால் 3 ஆண்டு காலம் ஒரு கண்டதெல்லாம் வெறும் வறட்சி காய்ந்து போன நிலைதான். But as soon as he heard the voice of God, ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்டவுடன் you தானே can see prophet Elijah aligning his voice along with the God's voice. உடனே எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சத்தத்தை தான் கேட்ட தேவ சத்தத்தோடு கூட ஒத்திசைக்கிறதை பார்க்கலாம். Elijah looks at King Ahab and says, எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், Ahab, I hear a sound. ஆகாபே, ஒரு இரைச்சலை நான் Oh, கேட்கிறேன். I hear the sound of abundance of rain. பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். I'm sure Ahab did not hear anything. நிச்சயமாக ஆகாபுக்கு ஒண்ணும் கேட்டிருக்காது. Oh, when he looked around, he would have thought Elijah's gone mad. சுற்றுமுற்றும் பார்த்து எலியாவுக்கு ஏதோ பித்து பிடித்து விட்டதா நினைத்திருந்திருப்பான். He would have wondered, well, Elijah, what's wrong? எலியாவே, உனக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்திருப்பார். Has this heat affected your brain? என்ன அளவுக்கு அதிகமான உஷ்ணம் உன் மூளையை பாதித்து விட்டதோ? Don't you see a dry drought around you? உன்னை சுற்றிலும் ஒரு காய்ந்த வறட்சி தாண்டவமாடுவதை பார்க்கவில்லையா? Don't you know how bad we've had it these 3 years? 3 ஆண்டுகள் எவ்வளவு அகோர மோசத்தில் கஷ்டப்பட்டும் தெரியாதா? Don't you notice, Elijah, there's not even a small cloud anywhere in the land? எலியாவே, தேசத்தின் எல்லையெங்கும் ஒரு சிறு கையளவு மேகம் கூட இல்லை, உனக்கு தெரியவில்லையா? How can it rain without even a cloud in the sky? வானத்தில் ஒரு சிறு துளி மேகம் இல்லாத பட்சத்தில் எப்படி பெருமழை பொழியும்? But Elijah had ears that have trained to hear the voice of God. ஆனால் எலியாவோ தேவனுடைய சத்தத்தை நன்றாய் கேட்கக்கூடிய அளவுக்கு தன் செவிகளை இயக்கி பழக்குவித்தவர். Elijah would have said, Ahab, I know what I heard. ஆகாபை பார்த்து, ஆகாபே, நான் கேட்டது எனக்கு Oh, தெரியும். I don't need to see the rain. நான் அந்த மழையை பார்க்க வேண்டும் என்று I இல்லை. don't need to see the rain clouds. நான் மலை மேகத்தை பார்க்க வேண்டும் என்று I don't இல்லை. need to see the wind. நான் காற்றையும் காண வேண்டியதில்லை. I don't need anyone else to agree with me. என்னோடு கூட யாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. I know what I hear. நான் கேட்டது எனக்கு தெரியும். And I hear the sound of abundance of rain in my ears. என் செவிகளிலே நான் பெருமழையின் இரைச்சலை கேட்கிறேன். Ahab, all you can hear is a sound of lack. ஆகாபே, வெறும் பற்றாக்குறையின் பஞ்ச சத்தம் உனக்கு கேட்கக்கூடும். But I hear
the sound of abundance. நானோ பெருமழையின் இரைச்சலை கேட்கிறேன். Hallelujah. Hallelujah. Elijah sends a servant towards the sea to look at the sea to see if there's any clouds. ஏதாகிலும் மேகம் தென்படுகிறதா என்று பார்க்கும்படி எலியா தன்னுடைய ஊழியக்காரனை சமுத்திர மார்க்கமாய் அனுப்பினார். From top of Mount Carmel. மலை உச்சியின் மேலிருந்து. When he sees, he does not see any clouds. எந்த ஒரு மேகத்தையும் ஊழியக்காரன் பார்க்காதிருக்கையில். Scripture says 7 times he sent, and the servant kept on coming back saying, I don't see even a small cloud. 7 முறை அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் போய் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறு மேகத்தை கூட பார்க்கவில்லை என்று பதில் உரைத்ததாக வசனம் சொல்லுகிறது. Verse 44 says, 44ஆம் வசனம் சொல்லுகிறது. when the servant looked at the 7th time, 7ஆம் தரம் அந்த ஊழியக்காரன் பார்க்கும்போது, he saw a little cloud arising out of the sea like a man's hand. இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு அத்தனை சிறிய மேகம் எழும்புவதை கண்டான். Immediately prophet Elijah sends word to King Ahab saying, உடனே எலியா தீர்க்கதரிசி ஆகாராஜாவுக்கு வார்த்தை அனுப்பி சொல்லுகிறார், Ahab, you better prepare your chariot and get you down that the rain stop you not. ஆகாபே, மழை உம்மை தடுக்காதபடிக்கு உடனே ரதத்தை ஆயத்தம் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கீழே போய் சேர்வது உமக்கு நல்லது. 1 Kings 18:45 says, 1 ராஜாக்கள் 18:45. And it came to pass in the meanwhile that the heaven was black with clouds and wind, and there was a great rain, and Ahab rode and went to Jezreel. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். A minute ago there was not even a cloud. ஒரு நிமிஷத்துக்கு முன்பாக ஒரு சிறுதுளி மேகம் கூட இல்லை. But moments later there was abundance of rain. சில சனப்பொழுதுக்குள்ளே பெருமழை பொழிகிறது. It is one thing to talk about rain after we see the rain. மழையை பார்த்த பின்பு மழையை குறித்து பேசுவது ஒரு காரியம். But God wants to raise you up as Elijah. ஆனால் தேவன் உங்களை எலியாவை போலல்லவா எழுப்ப விரும்புகிறார். God is raising up men and women of faith this morning. இந்த காலை நேரம் விசுவாச வீரர்களை வீராங்கனைகளை தேவன் எழுப்புகிறார். Oh, say I am a man of faith. சொல்லுங்கள், நான் விசுவாச வீரன். Say I am a woman of faith. நான் விசுவாச வீராங்கனை என்று சொல்லுங்கள். My life is going to be different from today onwards. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்க போகிறது. Oh, God is opening my ears. தேவனின் செவிகளை திறக்கிறார். I'm going to hear his voice. நான் அவருடைய சத்தத்தை கேட்க போகிறேன். I'm going to hear the sound of heaven. நான் பரலோகத்தின் சத்தத்தை கேட்பேன். Elijah and the saints of old. எலியா பழங்காலத்து பரிசுத்தவான்களோடு கூட Oh, பார்த்தார். people who have trained their ears to hear the voice of God. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் வண்ணம் தங்கள் செவிகளை பழக்குவித்து இயக்கி வைத்திருந்தார்கள். They trained their hearts to believe and honor the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்டு விசுவாசித்து கனமண்ண தங்கள் இருதயத்தை பழக்குவித்திருந்தார்கள். When no one else was able to hear anything or see anything, வேறு ஒருவராலும் எதையும் கேட்கவோ பார்க்கவோ முடியாதிருந்த நேரத்தில் Elijah said, I hear a sound. நான் ஒரு இரைச்சலை கேட்கிறேன் என்று எலியா சொல்லுகிறார். I hear the sound of abundance of rain. நான் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன். Dear child of God. அன்பான தேவ பிள்ளையே, Oh, this morning the Lord has given me this word to share with you. இந்த காலை நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பி I இருக்கிறார். was going to preach this third point of this message. நான் ஆரம்பித்த செய்தியினுடைய மூன்றாவது குறிப்பை பிரசங்கிக்க இருந்தேன். But the Lord did not allow me to speak that. கர்த்தரோ என்னை அந்த குறிப்பை பேச அனுமதிக்கவில்லை. But this is what the Lord has given a prophetic word to declare over you this morning. இந்த காலை நேரம் உங்கள் மீது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை பிரகடனம் பண்ணி இதை அனுப்பி இருக்கிறார். But because from this day forward, ஏனென்றால் இந்த நாளிலிருந்து the Lord is going to cause you to hear things that others do not hear. மற்றவர்கள் கேட்காத காரியங்களை கர்த்தர் நீங்கள் கேட்கும்படி செய்ய போகிறார். When all around people around you and all they might hear a sound of lack. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய காதுகளிலும் இல்லை இல்லை என்ற குறைச்சலின் சத்தத்தை கேட்கக்கூடும். As for you, நீங்களோ you will start hearing and seeing sound of abundance. பெருமழை அபாரம் மிகுதியின் திரட்சியின் சத்தத்தின் இரைச்சலை கேட்பீர்கள், Oh, பார்ப்பீர்கள். hallelujah. ஹalleluya. God is going to give you a new sound in your homes. உங்கள் வீடுகளிலே தேவன் ஒரு புதிய சத்தத்தை துணிக்க பண்ண The போகிறார். Lord told me very clearly, மிக தெளிவாக கர்த்தரிடம் சொன்னார், I'm going to make a new sound come out of their homes. இவர்கள் வீடுகளிலிருந்து ஒரு புதிய சத்தத்தை நான் துணிக்க பண்ண போகிறேன். I'm going to make a new sound come out of their lives. இவர்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய சத்தம் பிறக்கும்படி செய்ய It போகிறேன். will not be a sound of lack anymore, இனி அது பற்றாக்குறையின் சத்தமாய் இருக்காது. but it's going to be a sound of abundance. ஆனால் அது சம்பூர்ண மிகுதியின் சத்தமாய் இருக்கும். It will not be a sound of pain. அது வலி வேதனை என்கிற சத்தமாய் It இருக்காது. will not be a sound of complaint anymore, இனி அது குறை சொல்லுகிற சத்தமாய் ஒலிக்காது. but it will be a sound of joy. ஆனால் அது கம்பீர சத்தமாய் It ஒலிக்கும். will be a sound of peace. அது சமாதானத்தின் சத்தமாய் It will முழங்கும். be a sound of testimony. அது சாட்சிகளின் சத்தமாய் It will be a ஆரோகணிக்கும். sound of new strength. அது புதுபலனின் சத்தமாய் ஒலிக்கும். Every time your phone rings, உங்களுடைய தொலைபேசி ஒலிக்கும் போதெல்லாம், oh, in the past you would have heard the sound of a debt collector, கடந்த காலத்திலே கடன்காரன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டிருப்பீர்கள். but God is going to cause a new sound to come out of your phone and your WhatsApp and your email. ஆனால் இனி உங்கள் மின்னஞ்சல் உங்கள் புலனம் உங்களுடைய கைபேசிக்குள்ள ஒரு புதிய சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ண It's going போகிறார். to be a sound of abundance of blessing. அது சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் நிறைவின் சத்தமாய் ஒலிக்க It's going to be போகிறது. a sound of good news and more good news. அது நற்செய்தியின் மேல் அதிக நற்செய்தியின் சத்தமாகவே இருக்க போகிறது. Oh, it's no sound of arguments anymore. இனி விவாதம் தர்க்கம் என்கிற சத்தம் கேட்பதில்லை. No more sound of fighting from your homes.
இனி உங்கள் வீடுகளுக்குள்ளே சண்டை சச்சரவின் கூப்பாடு Oh, கேட்கப்படுவதில்லை. but people are going to hear sound of thanksgiving. ஆனால் நன்றி எறிதலின் சத்தத்தை மக்கள் கேட்க It's going போகிறார்கள். to be a sound of praise and worship. அது துதித்து ஆனந்த சத்தமாய் வெளிப்படும். 2 Chronicles 5:13. 2 நாளாகமம் 5:13. It says, as they praise God in one accord, அவர்கள் ஏகமாய் கர்த்தரை துதிக்கையில் they said, for he is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். Immediately, உடனே the house was filled with the cloud. உடனே அந்த வீடு முழுவதும் மேகத்தினால் Of நிறைந்தது. the cloud of the glory of the Lord. தேவனுடைய மகிமையின் மேகம். Dear child of God, அன்பான தேவ from this பிள்ளைகளே, day onwards, இந்த நாளில் இருந்து oh, as the sound of worship and praise and thanksgiving come out of your homes, நன்றி எறிதலின் ஸ்தோத்திர ஆனந்த துதி ஒலி உங்கள் வீட்டிலிருந்து வெளியே கேட்கும் your போது house, உங்கள் வீடுகளில் your home, உங்கள் வீட்டில் your life உங்கள் is வாழ்க்கையில் going to be filled with the glory of God. அது தேவனுடைய மகிமையினால் நிரம்பி வெளியே The போகிறது. cloud of his presence will come and fill your room. தேவ பிரசன்னத்தின் மேகம் வந்து உங்கள் அறையை நிரப்பும். Cloud of your presence is going to fill your life, your business. தேவ சமூகத்தின் மேகம் உங்கள் வாழ்க்கை உங்கள் தொழில் வியாபாரத்தை வளமாய் நிரப்பும். It will not be a sound of fear anymore. இனி பயத்தின் சத்தமாய் இது இருப்பதில்லை. It's going to be a sound of faith. அது விசுவாசத்தின் சத்தமாய் முழங்கும். It's not going to be a sound of war anymore. இனி அது போர் குரலிலே ஒலிக்காது. It's going to be a sound of worship. அது ஆராதனையின் சத்தமாய் ஆரோகணிக்கும். God is changing your story today. இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றுகிறார். Oh, your past is history, உங்களுடைய கடந்த கால சரித்திரம் எல்லாம் but your future is being made new by the voice of God. இனியோ உங்கள் எதிர்காலம் தேவ சத்தத்தால் புதுப்பிக்கப்படுகிறது. God told Joshua in Joshua 3:7, யோசுவா 3:7 தேவன் யோசுவாவிடம் சொன்னார், this day, இன்று this day, இந்த நாளில், not tomorrow, நாளை அல்ல, this day இன்றைக்கு will I begin to magnify you நான் உன்னை மேன்மைப்படுத்த in தொடங்குவேன். the sight of all Israel, இஸ்ரவேலர் எல்லாருடைய in கண்களுக்கு the sight of முன்பாக, everyone who knows you, உங்களை அறிந்திருக்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக, that they may know, that everyone will know, அதன் மூலம் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், as I was with Moses, I am with you. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை அறிவார்கள். Hallelujah. Hallelujah. Deuteronomy 28:1, உபாகமம் 28:1 and it shall come to pass, இப்பொழுது அது பலிக்கும், if thou shalt hearken diligently to the voice of the Lord your God, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் செவிகொடுத்து கேட்டால், God will set thee on high above all the nations of the earth. தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக உங்களை உயர்த்தி வைப்பார். All these blessings will come upon you and overtake you. இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் வந்து உங்கள் மேல் பலிக்கும். Are you ready for a new life with Jesus? இயேசுவோடு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க நீங்கள் ஆயத்தமா? Are you ready for a new life hearing the voice of God? தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையின் பரிமாணத்துக்கு நீங்கள் கடந்து வர ஆயத்தம்தானா? Every day is a time to hear the voice of God. தினந்தோறும் தேவ சத்தத்தை கேட்க நேரம் Oh, ஒதுக்குங்கள். the best time is early in the morning, அதிகாலை தான் அதற்கு சிறந்த நேரம். when the world is sleeping, உலகமே உறங்கிக் when கொண்டிருக்கிறது. everyone around you might be sleeping. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது Keep your alarm at 3 o'clock, 4 o'clock, whatever time. உங்களை விழித்தெழும்ப செய்யும் நேரத்தை அது 3 4 எத்தனை மணிக்கோ வைத்துக் கொள்ளுங்கள். Get up as early as you can. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எழும்புங்கள். Listen to the voice of God. தேவ சத்தத்தை செவி கொடுத்து கேளுங்கள். Wash your face in cold water if you want to. தேவைப்பட்டால் பச்சை தண்ணீரில் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். Say, Lord, I'm coming here to hear your voice. ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன்ப்பா. Lord, I badly want to hear your உங்க voice. சத்தத்தை கேட்டாக வேணும்பா. Lord, I definitely want to hear your voice today. இன்னைக்கு நிச்சயமா உங்க சத்தத்தை நான் கேட்டே ஆகணும் I don't ஆண்டவரே. want to be in a place where your voice is not there. உங்க சத்தம் இல்லாத இடத்துல நான் இருக்க விரும்பல ஆண்டவரே. I'm seeking your voice early in the morning. அதிகாலமே உம் சத்தத்தை தேடுகிறேன். Hallelujah. ஹalleluya. Oh, thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, as the Lord has declared this word over you, இன்றைக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை உங்கள் மீது பிரசித்தம் பண்ணி the இருக்கிறபடியால் Lord is going to fulfill it in your life from this day onwards. இன்று முதல் இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். Please take time and read Deuteronomy 28. தயவு செய்து நேரம் எடுத்து வாகும் 28ஆம் அதிகாரத்தை நன்றாய் படியுங்கள். Oh, listen to a word, a message until faith builds and until it starts happening in your life. விசுவாசம் உங்கள் வாழ்க்கைக்குள் வளமாக கட்டி எழுப்பப்பட்டு நீங்கள் கேட்கிறது நடந்தேறும் வரைக்கும் தொடர்ந்து நம்பி படித்துக் கொண்டே இருங்கள். These are days God is opening our eyes to see, ears to hear the voice of God. இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் தேவனுடைய சத்தத்தை பார்ப்பதற்கும் உங்கள் செவிகளையும் கண்களையும் கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். Initially it might be a voice of his command, ஆரம்பத்தில் அதோட கட்டளையின் சத்தமாய் இருக்கும். but as you keep progressing with God, தேவனோடு நீங்கள் முன்னேற you're going to start hearing the voice of his comfort, அவருடைய ஆறுதலின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். voice of his communion. அவரோடு ஐக்கியம் உறவாடுகிற சத்தத்தை கேட்பீர்கள். Hallelujah. ஹalleluya. Oh, shall we all bow down before the Lord? கர்த்தருக்கு முன்பாக தலை வணங்குவோமா? If you can stand up in the presence of God, please stand. கூடுமானால் தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்கள். This is the time when the Lord's hand touches you. இதுதான் கர்த்தர் கரம் உங்களை தொடுகிற நேரம். He's going to open your ears. உங்கள் செவிகளை அவர் திறக்க போகிறார். You're going to hear his voice very clearly. மிக தெளிவாக நீங்களுடைய சத்தத்தை கேட்க போகிறீர்கள். Oh, there might have been times when you felt ignored even by God. தேவனே உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தது போன்ற உணர்ந்த சில நேரங்கள் இருந்திருக்கலாம். The Lord was not ignoring you.
you. ஆனால் உண்மையில் கர்த்தர் உங்களை கண்டுகொள்ளாமல் இல்லை. He was watching you. உங்களை கவனமாய் பார்த்துக் He கொண்டிருந்தார். wanted you to pursue that continually hearing his voice. அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவலில் நித்தமும் இடைவிடாமல் நீங்கள் வேட்கை கொண்டு தேட அவர் விரும்பினார். He wanted to see that longing rising up inside you. உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் அதிகமாய் பெருகுவதை காண அவர் விரும்பினார். Oh, but now time has come. இப்பொழுதோ நேரம் வந்து விட்டது. As the Lord told Joshua, கர்த்தர் யோசுவாவிடம் சொன்னது போல, this day இன்று I will begin to magnify you. நான் உன்னை மேன்மைப்படுத்த தொடங்குவேன். Because I've seen you. நான் உன்னை பார்த்துட்டேன். I've seen you longing for my voice. என் சத்தத்தை கேட்க நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறதை கண்டேன். I've seen you hunger for my voice. என் சத்தத்துக்காக நீ பசி வேட்கையில் தவிக்கிறதை கண்டேன். The Lord will not be quiet anymore. இனி கர்த்தர் அமர்ந்திருக்க மாட்டார். You're going to see the Lord addressing you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பேசுகிறதை நீங்கள் காண்பீர்கள். The voice of God will take you from blessing to blessing. தேவனுடைய சத்தம் உங்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு சேர்க்கும். No more ordinary life. இனி சராசரி வாழ்க்கை கிடையாது. It's going to be a beginning of a supernatural life with God. தேவனோடு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருவாழ்வு வித்திடுகிறது. If you would honor his voice, நீங்களுடைய சத்தத்தை கனம் பண்ணுவீர்களானால் the Lord will honor your voice. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கனம் பண்ணுவார். Oh, you're going to hear the sound of abundance. நீங்கள் அபரிமிதமான பெருமழை நிறைச்சலை கேட்பீர்கள். Just make sure the sound of your voice matches with the sound of his voice. உங்கள் வாயின் சத்தம் அவருடைய வாயின் சத்தத்தோடு இசைகிறதா என்பதை மாத்திரம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord, align us today. இன்றைக்கு எங்களை ஒருமுறைப்படுத்தும் ஐயா. இன்றைக்கு எங்களை தொடும் ஆண்டவரே. Open our eyes. எங்கள் கண்களை திறந்தருளும். Open our ears. எங்கள் செவிகளை திறந்தருளும். Let us hear your voice very clearly, Lord. மிக தெளிவாக உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்போமாக. Lord, take the coal and cleanse our lips. அக்கினி தழலை எடுத்து எங்கள் உதடுகளை சுத்தம் பண்ணும் ஆண்டவரே. Cleanse our tongue. எங்கள் நாவை சுத்திகரியும். Cleanse our mind. எங்கள் மனதை சுத்திகரியும். Cleanse our heart. எங்கள் இருதயங்களை That சுத்திகரியும். every word we speak, நாங்கள் பேசும் ஒவ்வொரு the வார்த்தை, very sound of our voice, எங்கள் வாயின் சத்தமே let us start matching and aligning with your voice. உம்முடைய சத்தத்தோடு கூட ஏகமாய் சேர்ந்து பொருந்துவதாக. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே whether you see the cloud or not, நீங்கள் மேகத்தை பார்க்கிறீர்களோ இல்லையோ, whether you see any sign of the God's word happening in your life, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படுகிறதோ இல்லையோ, no matter how impossible it might seem what God has spoken, தேவன் சொன்னது நடப்பதற்கு முடியாது என்று எவ்வளவு அசாத்தியமாக இருந்தாலும் சரி, don't speak anything contrary with your mouth. உங்கள் வாயினால் மாத்திரம் அதற்கு முரண்பாடாக எதையும் பேசிவிடாதீர்கள். Don't tear down your own blessing with your own voice. உங்கள் சொந்த வாயின் சத்தத்தினால் உங்கள் ஆசீர்வாதங்களை நிர்மூலமாக்கி விடாதீர்கள். No matter how impossible it might அது seem, பார்ப்பதற்கு எவ்வளவுக்கு நடக்க சாத்தியமில்லாததாக இருந்தாலும், let the voice of your mouth, உங்கள் வாயின் சத்தம் எல்லாம், let the sound of your voice, உங்களுடைய வார்த்தையின் சத்தம் எல்லாம், let it always match with the sound of his voice. எப்போதும் அவருடைய சத்தத்தோடு கூட இசைந்து இணையட்டும். You can say, Lord, I don't know why I'm going through this path, ஆண்டவரே, ஏன் இந்த பாதையில் போகிறேன் எனக்கு தெரியவில்லைதான். but Lord, I believe what you've declared over me. ஆனால் என் மீது நீ பிரசித்தம் பண்ணதை விசுவாசிக்கிறேன். Lord, everything seems contrary in my life. என் வாழ்க்கையில எல்லாமே எதிரடையாக தோன்றுகிறதப்பா. What you see what you've spoken over me, நீர் என் மீது பேசின வார்த்தைகள் எல்லாம், what you declared over me looks impossible to my eyes, என் மீது பிரகடனம் பண்ணின காரியங்களின் கண்களிலே நடப்பதற்கு சாத்தியமில்லாதது போல இருக்கிறதப்பா. but still I believe in you. ஆனாலும் உம்மை நம்புகிறேன். I believe in you, Lord. உம்மை நான் நம்புகிறேன் I கர்த்தாவே. don't see any clouds. எந்த ஒரு மேகத்தை நான் பார்க்கவில்லை I தான். don't see any sign of rain coming, மழை பெய்வதற்கான ஒரு அறிகுறியும் பார்க்கவில்லை தான். but I know what I hear with my voice. ஆனால் என் சத்தத்தினால் நான் கேட்கிறதை I அறிவேன். still can hear the sound of abundance of rain. பெருமழையின் இரைச்சல் இன்னும் என் செவிகளிலே நான் கேட்கிறேன். Cry out this morning. இந்த காலை நேரம் Say, சத்தத்தை Lord, கேளுங்கள். open my ears. என் செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. Open my என் ears. செவிகளை திறப்பீராக. I'm not going to believe what I hear with my own this earthly ears. இந்த என்னுடைய மாம்ச காதுகளால் கேட்கிறதை நான் நம்ப போவதில்லை. I'm going to believe the sound of heaven. நான் பரலோக இரைச்சலை நம்புவேன். Let me hear the marching of your army on the top of mulberry trees. முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே உம்முடைய ராணுவ அணிவகுப்பின் இரைச்சலை நான் கேட்பேனாக. Let me see through your eyes. உம் கண்களினூடாக நான் பார்ப்பேனாக. Let Christ alone live in me. கிறிஸ்து ஒருவரே என்னில் ஜீவிப்பீராக. Lord, I lay down everything I am. எல்லாவற்றையும் என் முழுமையோடு இடத்தில் வைத்து Let விடுகிறேன். my old man, my flesh be crucified on the cross. என்னுடைய பழைய பாவ மாம்சம் சிலுவையில் இப்பொழுது அறையுண்டு போகட்டும். Let everything old, let it be buried with you, Lord. பழைய சரக்கெல்லாம் உம்மோடு அடக்கம் பண்ணப்பட்டு விடட்டும் ஐயா. I surrender
surrender my eyes. என் கண்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Let from today onwards, இந்த நாளிலிருந்து so I can see through your eyes. உம் கண்கள் மூலமாய் நான் பார்ப்பேனாக. I surrender my ears. என் செவிகளை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, as Christ lives in me, கிறிஸ்துவினில் ஜீவிக்கிறதினால் let me hear through your ears. உம் செவிகளூடாய் நான் கேட்பேனாக. I surrender my tongue. என் நாவை நான் அர்ப்பணிக்கிறேன். Let me not speak anything on my own anymore. இனி நான் சொந்தமாக எதையுமே பேசக்கூடாதப்பா. But let God, you alone speak through me. ஆனால் நீ ஒருவரே என் மூலமாக பேச வேண்டும். I surrender everything I am this morning. இந்த காலை நேரம் என்னுடைய முழுமையும் இடத்தில் சரணாகதியாய் அர்ப்பணிக்கிறேன். Oh, let your hand come upon me. உங்க கரம் என் மீது வரட்டும் ஐயா. Oh, change me, Lord. என்னை மாற்றும் ஆண்டவரே. Change my heart, oh God. என் இதயத்தை மாற்றும் தேவா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Oh, the life you're going to live from now on. இது முதற்கொண்டு நீங்கள் வாழப் போகிற It's going to be வாழ்க்கையானது a supernatural life. அதற்கு அப்பாற்பட்ட பெருவாழ்வாய் Life இருக்கும். filled with the favor of God. தேவ தயவு நிரம்பின Wherever வாழ்வு. you go, you're going to see the goodness of God. போகுமிடெல்லாம் தேவ தயவை நீங்கள் காண்பீர்கள். Oh, if there is a door that's closed before you, உங்களுக்கு முன்பாக ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்குமானால் doesn't mean God has abandoned you. தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் The இல்லை. Lord has closed the door for your own good. உங்கள் சொந்த நன்மைக்கு தான் கர்த்தர் அந்த வாசலை The Lord அடைத்திருக்கிறார். is not far away from you. உங்களை விட்டு கர்த்தர் தூரமாய் இல்லை. He stands right beside you. உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். He will hold you and take you to the right door. அவரே கரம் பிடித்து உங்களை சரியான வாசலுக்குள் But கொண்டு today He செல்வார். is taking you to a new place. இன்றைக்கு ஒரு புதிய இடத்துக்கு உங்களை கொண்டு Oh, செல்கிறார். it's a place where you hear the sound of His voice. அது நீங்களுடைய சத்தத்தை கேட்கிற இடமாகும். You're going to hear the sound of abundance of rain. பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை நீங்கள் கேட்க You're going போகிறீர்கள். to hear the sound of favor from today onwards. இன்று முதல் நீங்கள் தேவனுடைய தயவின் இரைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. Hallelujah. Hallelujah. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே, என் இயேசுவே. Lord, I love you. கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் ஐயா. My heart is filled with desire to hear your voice. உம் சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தால் இருதயம் Let நிறைந்திருக்கிறது all ஐயா. other voices fade away from my life. என் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற எல்லா சத்தங்களும் மங்கி போவதாக. Let your voice alone become louder in my ears. என் செவிகளில் உம் சத்தம் ஒன்றே தெளிவாய் சத்தமாய் துணிப்பதாக. Every other longing, every other wish, every desire, let it be uprooted from my heart, from my life, from my mind. மற்ற எல்லா ஆசைகள் விருப்பங்கள் நாட்டங்கள் என் மனம் இருதயம் விருப்பங்களை விட்டு வெளியே வேரோடு பிடுங்கொண்டு போவதாக. Plant a deep desire for your presence. உம்முடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு ஆழமான விருப்பத்தை எனக்குள் நாட்டிவிடும்.
You and me, Lord. நீரும் நானும் மாத்திரம் ஆண்டவரே. Every step I take, let me take with Christ. எடுத்து வைக்கும் ஒரு அடியும் கிறிஸ்துவோடு எடுத்து வைப்பேனாக. Me hidden in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கட்டும். Christ living in me. கிறிஸ்து எனக்குள் ஜீவிப்பீராக. Christ alone living in me. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்னில் ஜீவிப்பீராக. Christ alone shining through me. கிறிஸ்து ஒருவரே என் மூலம் பிரகாசிக்க வேண்டும். Let me always be found in you. நான் எப்போதும் உம்மிலே காணப்பட வேண்டும். Thank you for speaking to us this morning. இந்த காலை நேரம் எங்களோடு பேசின மாதாவுக்கு நன்றி. Lord, let your word keep on changing us. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களை தொடர்ந்து மாற்றிக் கொண்டே இருப்பதாக. Let your word transform every part of our being. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய வார்த்தை மறுரூபமாக்கிக் கொண்டே இருப்பதாக. Let your word start tuning us. உம்முடைய வார்த்தை எங்களை ஏகமாய் இசைத்து இயக்கத் தொடங்குவதாக. Fine tune our mind, our heart, every part of us. எங்களுடைய இருதயம் மனம் எங்கள் வாழ்க்கையின் அத்தனை பகுதியையும் மெருகேற்றுவீராக. To hear your voice clearly and more clearly. மிக மிக தெளிவாக முன்னிலும் தெளிவாக உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி ஏகமாய் இசைத்து விடும். Lord, let great testimonies come out of your children's lives. பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து பெரிய பெரிய சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா. No more ordinary life. இனி சராசரி சாதாரண வாழ்வு வேண்டாம். Let them live a mighty life. ஒரு வல்லமையான வாழ்வில் ஆர்ப்பரிப்பார்களாக. Let them live a powerful life. ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை வாழ்வார்களாக. Let them live with all the benefits of the son that a son, a daughter of the Almighty God should enjoy. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகள் அனுபவிக்க வேண்டிய சகல நற்பெண்ணின் வாக்கியங்களிலும் பூரித்திருப்பார்களாக. Bless them and make them a great blessing. இவர்களை ஆசீர்வதித்து பேராசீர்வாதங்களாக்கும். Meet all their needs. இவர்கள் சகல தேவைகளையும் சந்தியும். Heal every person who might be sick in their bodies. சரீரத்திலே வியாதியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் குணமாக்கும். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே. Devil, we rebuke you. பிசாசே உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். Spirit of death, we rebuke you. மரண ஆவியே உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். Spirit of infirmity, we rebuke you. பலவீனப்படுத்துகிற ஆவியே உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். Leave them in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் விட்டு விலகி போ. We declare they will not die. இவர்கள் சாக மாட்டார்கள் என்று கட்டளையிடுகிறோம். We declare they will live. இவர்களோ உயிர் பிழைத்திருப்பார்கள். Fulfill your purpose in their lives. இவர்கள் வாழ்க்கையை குறித்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். We give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Hope you will all participate in the midweek service. நிச்சயமாகவே அந்த வார இடை ஆராதனையிலே நீங்கள் யாவரும் கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீற்றாலும் ராஜனே